கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து தொடர்ந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சியில புது சிருஷ்டி, அதாவது 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்திற்குரிய ஒரு தொடர்ச்சியில ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறத பாகம் 1 நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆக ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் தேவனுடைய 6 நாளையில எல்லா படைப்பையுமே படைத்து முடித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 7ஆம் நாளிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி. பாருங்க, இதுல 6ஆம் நாளிலே நிறைவேற்றின்னு இல்ல, 6ஆம் நாளிலே வேலையை முடிச்சிடல, 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்துலதான் படைப்பு அப்படிங்கிற ஒரு சிருஷ்டிப்பு முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, 6ஆம் நாளினுடைய நிறைவு பகுதியில் ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கும்போது, அதனுடைய தொடர்ச்சியா 6ஆம் நாளுடைய நிறைவு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு படைப்பா படைத்து முடித்து 6ஆம் நாளினுடைய நிறைவுல ஆதாமையும் ஏவாளையும் படைத்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லி ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தோடு அவர்களை ஏதேன் தோட்டத்துல விடுறார். சரிங்களா? ஆனா 7வது நாள்ல தேவன் படைப்புக்கெல்லாம் இந்த சிருஷ்டிப்பினுடைய காரியத்தெல்லாம் நிறைவேற்றி என்ன பண்றாருங்க, அன்னைக்குதான் ஓய்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது 7வது நாளுக்கு ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிதாவாகிய தேவன் 7ஆம் நாள்ல ஓய்ந்து விட்டார். சரிங்களா? 7ஆம் நாளுக்கு ஆண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். சரிங்களா? இதுல விசேஷ விதமா இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் படைத்து முடிக்கப்படும் பொழுது, உதாரணமா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31 படிச்சீங்கன்னா, படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் ஆயிற்றுன்னு இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் நாள் ஆயிற்றா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, 6 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கிறேங்கிற அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் யாருன்னு பாக்குறோம்னா, நம்முடைய ஆண்டவராய யாசுவா மெசியா தான் இங்க ஆண்டவராக நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு வரையும் அந்த 7ஆம் நாள் முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியவில்லை. அப்படிங்கும் போதுதான் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது, கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா 1 வருஷம், மனுஷனுக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரம், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா 7000 வருடம். அப்படிங்கும் போதுதான் இன்னைக்கு நம்ம ஆதாம் படைக்கப்பட்டு ஒரு காலக்கணக்கு போட்டோம்னா, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். காலக்கணக்கு பார்த்தோமா? பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனாவது வருஷத்துல இருக்கிறோம்னா 6150, 50வது 52வது வருஷத்துல இருக்கிறோம். அப்ப 7000 வருஷம் முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது 7வது 1000 வருஷத்து. சரிங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் பிதாவாகிய தேவனுடைய 7வது நாள் இன்னும் முடியல, அவர் ஓய்வுல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் யாருன்னு பார்த்துட்டோம்னா, யாருன்னு பாக்குறோம்? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். அவர் தான் எல்லா காரியத்திற்கும் பொறுப்பாளி அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இந்த 7000 வருடத்தினுடைய மகத்துவமான ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு படைப்பு பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் படைப்பு பெண்டிங்ல இருக்குங்களா? இல்ல, படைப்பு ஏதாச்சும் 6 நாள்ல தேவன் ஆதாம் ஏவாளையும் படைச்சு முடிச்சா கூட இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு படைப்பு பெண்டிங்ல இருக்கான்னு நான் கேட்கிறேன். 6 நாள் முடிக்கும் போது எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டார் இல்லையா? பறவைகள்ல இருந்து மாடு மிருகம் எல்லா தேவதூதர்கள்லாம் ஆதியிலே படைச்சிட்டாரு. வானத்தையும் பூமியும் படைக்கும் போது ஆதியிலே படைச்சிட்டாரு. பூமியை அஸ்திவாரப்படுத்துறதுக்கு முன்னாடியே தேவதூதர்கள்லாம் படைக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு வசனம் இருக்கு. சரிங்களா?
இப்ப ஏதாச்சும் ஒரு படைப்பு பாக்கி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் அது வந்து நம்ம அந்த மூணாம் நாள்லயே வந்து அந்த மரம்லாம் உருவாயிருச்சு. சரிங்களா? 3ஆம் நாள்லே மரம், செடி, கொடி எல்லாம் உருவாயிருச்சு. அது நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 3ஆம் நாள்ல என்ன பண்றாருங்க? அதன் இது பண்றாருங்கிறாரு. அப்ப அதுல நீங்க 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 என்ன புரிஞ்சுக்க வேணாம்னா, நீங்க ஆதியாகமத்துல உள்ள 2வது அதிகாரத்துல 7ஆம் நாள் ஓய்ந்த பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இதனுடைய படைப்பின் வரலாறுன்னு வந்துரும் அப்புறம். 3வது வசனம் படிச்சீங்கன்னா. படிங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 4வது வசனம் 4வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் பாருங்க, அதுக்கு முன்னாடி வரையும் தேவன் தான் வரும். தேவனாகிய கர்த்தர்னு வராது. தேவனாகிய கர்த்தர்ங்கிற ஒரு வசனம் முதன் எங்க வரும்னாக்க தேவத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தேவத்தன்மையில் உள்ள கர்த்தர், அதான் ஆதியிலே வார்த்தை அப்படிங்கிற கர்த்தத்துவத்தில இருந்து அந்த தேவத்தன்மையில இருக்கிறவருங்கிறது கர்த்தத்துவத்துல நம்முடைய ஆண்டவர், கர்த்தத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் அங்கே என்ன ஆகிறார்னா, படிங்க 4வது வசனத்துல. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்ப அந்த முதல் நாளினுடைய வரலாற பிதாவாகிய தேவன் எப்படி படைச்சாருங்கிறது 1ஆம் அதிகாரத்துல வந்துருச்சு. அதுல ஆண்டவர் எப்படி செயல்படுத்தினாருங்கிறப்ப 6ஆம் நாள்ல மனுஷனை படைச்சு முடிச்சிட்டார். அப்படி 6ஆம் நாளுக்குரிய அந்த ஒரு விஷயத்துல ஆதாமை எப்படி படைத்தாருங்கிறதுக்கான முகாந்தரம் தான் அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து பிசைந்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதுல நடைமுறையில வருது. இது வரலாறு. சரிங்களா? அது வந்து பிதாவாகிய தேவனுடைய ஒவ்வொரு நாளும். இப்ப 2ஆம் அதிகாரம் 4ல இருந்து பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தருங்கிறப்ப அது யாரை குறிக்கிறது அப்படின்னாக்க சரிங்களா? அதான் யெகோவா என்ற தன்மையில் உள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. சரிங்களா? தேவத்தன்மையில் உள்ள யெகோவா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு தேவனா இருக்கக்கூடிய ஒருவர் யெகோவாவினுடைய நாமத்தினால் செயல்படுகிற நம்முடைய ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் யாருடைய நாமத்தினால வந்தாருங்க? பிதாவாகிய தேவனுடைய யெகோவாவினுடைய நாமத்தினால வந்தார். இதெல்லாம் இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நாலேஜுக்காக தான் இதான். ஓகே. இப்ப இந்த 7ஆம் நாள்ல ஏதாச்சும், அதாவது தேவன் ஓய்ந்திருக்கிற அந்த நாள்ல ஏதாச்சும் ஒரு படைப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி, புதிய ஒரு படைப்பாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இதுதான் நம்ம கேள்விக்கான ஒரு சில பதில்களை கடந்த வாரத்துல பார்த்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா சிருஷ்டி இல்லை. இதான் கண்டிஷன். அப்ப எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுதுதான் ஆண்டவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிதாவாகிய தேவனால் யோர்தான் நதியில அந்த ஸ்நானம் எடுத்து வரும்பொழுதுதான் இதோ என் நேசகுமாரன் சொல்லிட்டு அபிஷேகம் செய்கிறார் பரிசுத்தாவினால. இது வந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 37, 38ல கூட வாசிக்கிறோம். வாசிங்க. இல்ல அந்த ஒரு இது இந்த அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 37, 38. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினால் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம், அவருடைய ஆவியினால அபிஷேகம் செய்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி வந்து அவர் மேல இறங்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஓகே. அப்ப இந்த அபிஷேகத்தினுடைய ஜீவியத்துல கிறிஸ்து அப்படின்னாலே அபிஷேகம் செய்யப்பட்டவர். யாரால்? பிதாவாகிய தேவனால் மனித தன்மையில் அபிஷேகம் செய்யப்பட்டவர். லோகாசாக ஆதியிலே தேவனோடு இருக்கும் பொழுது, அவருடைய படைப்பினுடைய ஆதியாக முதல் படைப்பா இருக்கும் பொழுது, ஆதி முதலே அபிஷேகம் செய்யப்பட்டங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது லோகாஸ்ல. மனிதனாக வந்த பிறகு அவர் அபிஷேகம் செய்யப்பட்டது எப்படின்னாக்க 30 வயதுல. சரிங்களா? இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் புது சிருஷ்டியானது படைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப 2 கொரிந்தியர் 5:17 கிளியரா பார்த்துட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். சரிங்களா? புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு புதிய படைப்பு அப்படிங்கிற அர்த்தமாகுது. நியூ கிரியேஷன். சொல்லுங்க பிரதர். படிங்க படிங்க. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். புதிய படைப்பாக இருக்கிறார். சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்ப எப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது நம்மளுக்கு. சரிங்களா? இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்னாலே அவர் மனிதனாக வந்திருக்கிற அந்த தன்மையில அபிஷேகம் செய்யப்படும் பொழுது அவருக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கு வெளியரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் உதாரணமா ஆபேல், அதுல இருந்து இருக்கக்கூடிய முற்பிதாக்கள்ல இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யோவான் ஸ்நானகன் வரையுமே கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வராது. சரிங்களா? எப்போ ஒருவர் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள வர்றாருன்னா அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. 26, 27. மேலான எருசலேமோ, இல்ல மன்னிக்கவும், 3ஆம் அதிகாரம் 26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்ப நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவை இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமெல்லாம் என்ன படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? புத்திரராக. இன்னொரு வசனம் இருக்கு. அப்படியே பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, தேவனுடைய புத்திரர்கள் ஆவதற்கான அதிகாரம் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்ப இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் அது யார் வேணாலும் இருக்கலாம். ஆர்சியோ, சிஎஸ்ஐயோ, பெந்தகோஸ்தையோ, இல்ல எந்த வகையான சபையா இருக்கட்டும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிச்சுட்டாங்கனாலே, என்னுடைய பாவத்துக்கான நிவாரணை, என்னுடைய பாவத்திற்கான மீட்பு அவர்தாங்கிறத விசுவாசிட்டாங்கனாலே என்ன அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னா, தேவ புத்திரர்கள் ஆவதற்கான அதிகாரம் கொடுக்கப்படுது. இது இத்தோட முடிஞ்சிடலங்க. தேவ புத்திரர்கள் ஆவத என்ன ஒரு காரியம்னா, சுதந்திரரா நம்ம அடைஞ்சுக்கணுமா. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சுதந்திரர் அப்படின்னா உரிமைக்காரர்களா இருக்கணுமா. இது ஒரு அதிகாரம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு ஒழிஞ்சு, இந்த வாய்ப்பை நிரந்தரமாக்க கொள்ள வேண்டும். இப்படிங்கிறப்பதான் திரும்ப நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 26, 27 படிக்கலாம். இந்த 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 ஒரு விஷயத்துல நம் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. புத்திரர்களா ஆவதற்கு ஆண்டவரை விசுவாசிச்சாலே போதும். ஆனா அதை நிரந்தரமாக்கி கொள்வதற்கு கண்டிஷன் இருக்கு. சரிங்களா? படிக்கலாம். 26, 27. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 26 மற்றும் 27. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. விசுவாசிச்சிட்டாலே தேவன் என்னவா அங்கீகாரம் கொடுத்துறாருன்னா, அவர்கள் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாயிண்ட் தான் நம்ம புது சிருஷ்டிக்கான ஒரு வாய்ப்பு ஸ்டார்ட் ஆகுது. உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை
அணிந்து கொண்டோமா, கிறிஸ்துவை அப்படி ட்ரெஸ் மாதிரி அணிஞ்சுக்கிட்டோமா. இப்ப கிறிஸ்துவ நம்ம ட்ரெஸ் மாதிரி அணிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது தலை முதல் ஃபுல்லாவே, அதாவது நம்ம உள்ள இருக்கிறோம், வெளியில கவர் மாதிரி யார் மாட்டி வச்சிருக்கிறோம் நம்ம? எப்ப? ஞானஸ்தானத்துல தான் இந்த ஒரு அங்கீகரிப்பு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இந்த ஞானஸ்தானத்தின் காரியங்களை குறித்து நம்ம தெளிவா அப்புறம் பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்வதற்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அப்பதான் அப்ப கிறிஸ்து என்ற ட்ரெஸ், அதான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா க்ளோத்டு அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவை தரித்து கொண்டு, கிறிஸ்துவை மாட்டிக்கிட்டீங்க ட்ரெஸ் மாதிரி அப்படின்னு இருக்கு. அப்ப கிறிஸ்துவ ட்ரெஸ் மாதிரி மாட்டி இருக்கிறோம்னா உள்ள இருக்கிறது யாரு? இப்ப ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறது யாருன்னு கேட்கிறேன். நாம மாமிசத்துல இருக்கிற நம்ம. அப்ப வெளியில பார்க்கும்போது நம்மள எப்படி பார்க்கிறார் தேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவாக பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மளை தேவன் எப்படி பார்க்கிறாரு? ஒரு கிறிஸ்துவாக பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற கிறிஸ்துவாக பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் உள்ள இல்லைன்னா, கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா புது சிருஷ்டிக்கான ஒரு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப நம்ம டஃபா புரிஞ்சு கொள்ள வேண்டாம். வசனம் கிளியரா இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு புதிய படைப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புதிய படைப்புக்கான ஒரு வாய்ப்பு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எப்போ வருதுன்னா, கிறிஸ்துவை நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும், மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டீங்கனாலே நீங்க புத்திர சுவிகாரத்திற்குரிய ஒரு விஷயத்துல வந்துடுறீங்க. அதாவது அவருடைய பிள்ளைகளாக ஆயிடுறீங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுறீங்க. அப்ப நம்மளுடைய ஆண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சகோதரன். சரிங்களா? அப்ப அதனாலதான் பிதாவாகிய தேவனை ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 20:17 சொல்றாரு, உங்கள் தேவனும் என் தேவனும், உங்கள் பிதாவும் என் பிதாவும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப அந்த சம உரிமைக்குரிய கிறிஸ்துவுக்கான என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது அத்தனை உரிமைகளும் யாருக்கும் உரியதா அந்த ஒரு புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தீங்கன்னா தான். இந்த கண்டிஷன் வராத வரையும் புது சிருஷ்டிக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது ஞானஸ்தானத்துக்குள்ளாக தான் நம்ம அதை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த விஷயத்துல தான் ஒரு புது சிருஷ்டியினுடைய வாய்ப்பானது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அது எப்படி கரு உருவாகுது, ஒரு படைப்பானது எப்படி கரு உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் யாக்கோபு 1:18 நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு வாய்ப்புல நாம எப்படி கரு உருவாகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு, நாம் முதல் பலன்னா தலைச்சன் பிள்ளை, ஃபர்ஸ்ட் பார்ன், தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு. சரிங்களா? தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மளுக்கு ஜனனம் உருவாயிருக்கு. ஜனனம்னா கரு உருவாகிறது தான் ஒழிஞ்சு பிறந்ததை பத்தி இங்க சொல்லல. சரிங்களா? கரு உருவாகுதலை பற்றி தான். கரு உருவாகுறதுன்னா என்னது? ஒரு தாயினுடைய ஒரு அண்டம் வேணும், அதுல என்ன வேணும்? வித்து வேணும். இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு கரு உருவாகிறதுக்கு ஆவிக்குரிய கரு உருவாகுதலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மாமிசத்தில் பிறக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இணைந்து பிறக்கக்கூடிய பிள்ளையை பத்தி சொல்லல. அப்ப இந்த இடத்துல கரு உருவாகுவதற்கு சத்திய வசனத்தினால் ஜனனம் ஆயிருக்குது. சரிங்களா? வசனம்னு சொல்லல. அதனாலதான் நம்ம வசனத்துக்கும் சத்திய வசனத்துக்கும் வேறுபாடு பார்க்கிறோம். வசனம்ங்கிறது இன்னைக்கு பைபிள் எல்லா கிறிஸ்தவர்களும் வச்சிருக்கிறாங்க. அந்த வசனத்துக்குள்ளாக சத்தியம் அறியாத வரையும், அதற்குள்ளான இருக்கக்கூடிய மறைபொருளை அறியாத வரையும், ஏற்ற காலத்துக்குரிய அந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம உட்படுத்தாத வரையும் அந்த சத்தியத்திற்குள்ளாக கரு உருவாகுதல் இல்லை. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் இந்த புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல வந்துட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாகவே இல்லை. ஏன்னா அந்த கரு உருவாகுதல்ங்கிறது சத்திய வசனத்தினால் இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம வசனத்துல பாக்குறோம். சரிங்களா? அப்ப அந்த வசனங்கிறது எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா சத்திய வசனம்னா புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இத்தனை சபைகள் இருக்குல்ல, அத்தனை போதனைகள் இருக்கு. அதுல அத்தனையுமே கரெக்டான்னு பாத்தீங்கன்னா பொய் இருக்கு. அப்ப பொய் சத்தியத்துல கரு உருவாகிறத பத்தி நம்ம பேசுறோமா?
ஓகே ஓகே. இப்போ அவங்கெல்லாம் ஆல்ரெடி கிறிஸ்துவினுடைய 3.5 ஆண்டு போதனையில வழி நடத்தப்பட்டவங்க தான் அந்த ஜனங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட். சரிங்களா? அப்பையில கிறிஸ்து தான் ரட்சகர் என்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ள வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சரிங்களா? இந்த 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 திருத்துவம் பிரச்சனையோ, ஆத்தும பிரச்சனையோ, நரக பிரச்சனையோ, இந்த மாதிரியான இப்ப இருக்கிற பொய் போதனைகளுக்கான பிரச்சனைகள்லாம் அப்ப இல்ல. அப்ப எல்லாம் தெளிவா இருந்துச்சு பைபிள். அந்த கிறிஸ்துவே இல்ல. சரிங்களா? அப்ப ரொம்ப தெளிவா இருந்துச்சு சத்தியம். சரிங்களா? அதனால நேரடியாக அப்போஸ்தலர்களுடைய அந்த போதனைக்குள்ள அவங்க வரும்போது வழி நடத்தப்பட்டார்கள். அந்த சத்தியத்துக்குள்ளாக ஆல்ரெடி அவங்க போதிக்கப்பட்டிருந்தாங்க. ஜஸ்ட் மீட்கும் பொருள் என்னங்கிறத அவங்க தெரிய வேண்டி இருந்துச்சு அந்த இடத்துல. சரிங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு ஹிந்து கிட்ட போய் நம்ம ஒரு சத்தியம் சொல்றோம் அப்படிங்கிறப்ப சத்தியங்கிறது முழு பைபிளை நம்ம சொல்லிட்டோமானா இல்ல, இல்லைங்களா? கிறிஸ்து உனக்கு மீட்பராக இருக்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்துல ஒரு அடாப்டேஷன் வந்திருக்கலாம், விசுவாசத்துக்குள்ள வரலாம ஒழிஞ்சு கருத்தரிக்கக்கூடிய அளவுக்கு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சா அந்த ஜனனம்ங்கிறது ஆயிடுச்சானாக்கா அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதை தான் நீங்க பாயிண்டா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புது சிருஷ்டிக்கான ஒரு விஷயம் ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரம் இல்லை. இப்ப ஞானஸ்தானம்னாக்க ஆர்சிலியும் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த ஞானஸ்தானம் தெய்வீக திட்டத்துக்கு தகுந்த மாதிரி அங்கீகரிக்கப்படுதா ஆர்சிசிஎஸ்சியில் சொல்றபடி? அதெல்லாம் நம்ம கேள்வியா எழுப்ப வேண்டியிருக்கு. அது இல்லாம இப்போ இந்த வாரம் வருவாங்க, அடுத்த வாரமே ஞானஸ்தானம் கொடுக்குற அந்த அப்போஸ்தலர்கள் கொடுத்த மாதிரி அப்படி கொடுக்குற அந்த ஒரு விஷயம் கரெக்டான்னு பார்க்கும்போது அதுவும் கேள்வியா இருக்கு. ஏன்னா மத்தேயு 28ல் 19வது வசனத்தை படிங்க. ஒருத்தருக்கு எப்ப ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பாருங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க. சீசர் ஆக்கின பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். விசுவாசிகளுக்கு கூட கொடுக்கலாமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப அந்த சீசர்னாலே விசுவாசிக்கும் சீசருக்கான வித்தியாசம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்ப அந்த சத்தியத்தை கேட்டது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கிறவர்கள். சரிங்களா? இததான் யோவான் 8ஆம் அதிகாரம் 30-31ல அவரை விசுவாசிச்சாங்க. அநேக யூதர்கள் விசுவாசிச்சாங்க. வசனம் படிச்சு பாருங்க, படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய். பாருங்க, அநேக யூதர்கள் அவர் மேல விசுவாசம் வச்சாங்களாம். அதாவது அவர் தான் ரட்சகருங்கிறத ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசம் வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்கனாலே விசுவாசிட்டாங்க. அப்ப ஞானஸ்தானம் கொடுத்துடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து படிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், இல்ல இல்ல 30ல இருந்து படிக்கிறீங்களா? இவைகளை அவர் சொல்லுகையில் நான் சொன்னதுல இருந்து படிங்க. அவரிடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வச்சாங்களாம். யூதர்களில் அநேகர் அவர் மேல விசுவாசம் வச்சாங்களாம். அப்படி விசுவாசித்த அநேக யூதர்களை பார்த்து தான் 31வது வசனத்துல சொல்றாரு, படிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். மெய் சீசரா இருப்பீங்க என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். நிலைக்கலன்னா முதல்ல மெய் உபதேசம் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கோடிக்கணக்கான சபைகள் இருக்கான, கோடிக்கணக்கான போதனைகள் இருக்கு. சரிங்களா? அப்ப பைபிள் படியான உண்மையான சத்தியத்திற்கு ஒரு உபதேசத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம என்னவா இருக்கு, நீங்க நடக்கிறவங்க தான் மெய் சீசர்கள். இப்படி மெய் சீசத்துவத்துக்கு வந்தவங்களுக்கு தான் என்ன கொடுக்கணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்த பிறகுதான் 32வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெளிவான சத்தியத்துக்குள்ள இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ள வருவீங்க அப்படிங்கறத அப்புறம் சொல்லப்படுது. அப்ப அடிப்படையிலே சத்தியம் ரொம்ப முக்கியங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கான முகாந்தரம் அவருடைய உபதேசத்தை கேட்டு சீசத்துவத்துக்குள்ள வரக்கூடிய அந்த தன்மையை தான் இங்க சொல்லுது. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிக்கான அந்த ஒரு வாய்ப்புல சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும், கரு உருவாகி இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் 22ல இருந்து வாசிங்க. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. பாருங்க, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
சரிங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படிந்துனாக்க நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா வசனத்துக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நீதியை நிலைநாட்ட முடியாதுங்கிறது தெரியும். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிழலுக்கான ஆவிக்குரிய பொருளாக இருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் தான் இதெல்லாம் சேர்த்து சொல்லப்படுது. நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, அநேக தீர்க்க தரிசனங்கள், ஓமைகளினுடைய ரகசியங்கள், இதெல்லாமே சேர்த்து தான் இங்க சொல்லப்படுது. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக்கி இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நல்ல கவனிங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. வித்து அப்படிங்கறத இந்த இடத்துல கரு உருவாகிறதுக்கான ஒரு வித்து வேணும். சரிங்களா? இப்ப கரு யாருக்குள்ள உருவாகணும்னா நம்மளுக்குள்ள உருவாகணும். யார் உருவாகணும்னு பாத்தீங்கன்னா உங்களில் கிறிஸ்து உருவாகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கிறிஸ்துங்கிறவர் தான் புது சிருஷ்டி. இப்ப ஞானஸ்தானத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை தரிச்சு கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம். நான் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். இப்படி நமக்குள் யாரு உருவாகணும்னா கிறிஸ்து உருவாகணும். நல்லா கவனிங்க. இதுல ரொம்ப டஃபா எதுவும் புரிஞ்சு கொள்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அதாவது புது சிருஷ்டி என்பது எப்படி உருவாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவால் தரிக்கப்பட்டிருக்கணும். நம்மள கிறிஸ்து ஆடையாக அணியப்பட்டிருக்கணும். அது ஞானஸ்தானத்துல தான் அந்த ஆடையாக அணிவிக்கப்படுவோம். தேவன் நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவா மட்டும்தான் பார்ப்பாரு. ஆனா அந்த ஆடைக்குள்ள யார் இருக்கிறா? மாமிசத்துல நாம இருக்கிறோம். இப்படி நமக்குள்ள யார் உருவாக வேண்டும்னா நமக்குள் கிறிஸ்து உருவாகணும். அப்படி உருவாகக்கூடிய கிறிஸ்து தான் புது சிருஷ்டி. சரிங்களா? இப்ப நீங்க ஆடையா தரித்து கொண்டது புது சிருஷ்டி அல்ல. நான்கிறது புது சிருஷ்டி அல்ல. நமக்குள் உருவாக போகிற அந்த கிறிஸ்து தான் புது சிருஷ்டி. சரிங்களா? அப்ப அப்போஸ்தலர் பவுல் கூட ஒரு வசனம் சொல்றார், உங்களில் கிறிஸ்து உருவாகிற வரையும் கர்ப்ப வேதனைப்படுகிறார். அப்ப நம்மளுக்குள் கிறிஸ்து உருவாகணும். அந்த கிறிஸ்து தான் புது சிருஷ்டி. இப்படி கிறிஸ்து உருவாகிறதுக்கு ஒரு வித்து, கரு உருவாகிறதுக்கு நமக்குள் ஒரு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கரு உருவாகணும்னா பெண்ணு தான் வேணும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல புது சிருஷ்டி உருவாகணும்னா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. தேவனுடைய இஸ்ரேல் என்று அந்த பொருள்பட இருக்குது. அதுக்கு கூட வசனம் நம்ம படிக்கலாம். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல உள்ள 23வது வசனத்தை வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்னைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப ஆல்ரெடி நம்ம தாயின் கரு உருவாகி தான் பிறந்திருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நம்ம கிறிஸ்துவை ஞானஸ்தானத்துல தரித்து கொண்டோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் அந்த புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பே நம்மளுக்குள்ள உண்டாகும். இப்படி நமக்குள் கிறிஸ்து உருவாகணும். நமக்குள் கிறிஸ்து உருவாகணும். அப்படி கிறிஸ்து உருவாகிறதுக்கு மறுபடியும் அப்ப மறுபடியும் பிறப்பதற்குரிய அந்த கரு உருவாகுதலுக்குரிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கான். அது எதனால? எந்த ஒரு வித்து? என்ன ஒரு வித்துனால? வார்த்தை என்னும் வித்து. சரிங்களா? இப்ப கடவுளுடைய வார்த்தையா இருக்கிற இந்த ஆழமான சத்தியம் நம்மளுக்குள் உருவாகக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் கரு உருவாகி இருக்கணும். இதுதான் என்னன்னா புது சிருஷ்டிக்கான ஜனனம். இததான் எபிரேயர் யாக்கோபு 1:18 படிச்சோம். திரும்ப படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு வாய்ப்புல வருவதற்கு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். அந்த தலைச்சன் பிள்ளை ஆவதற்கான ஒரு வாய்ப்புல பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான் அந்த வாய்ப்புக்குரியவர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23. எபிரேயர் 12, 22 மற்றும் 23. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். பாருங்க, முதற் பேரானவர்கள் தலைச்சன் பிள்ளைகளுடைய சபைங்கிறது பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. அந்த சபையினுடைய வாய்ப்புக்குள்ளாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படிங்கும் போதுதான்
தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. 1வது வசனத்தை வாசிச்சுட்டு 3வது வசனம் 4வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். வசனம் 3-4. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட பூமியிலிருந்து பரலோகத்துக்குரிய ஒரு வாய்ப்புல மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. தொடர்ந்து ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகள்னா பொய் சபைகளினுடைய போதனைகளினால், ஸ்திரீகள்னாக்க ஒரு சில பேர் பெந்தகோஸ்த சபையில எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. அப்ப நான் ஸ்திரீகளால் கரைப்படுத்தாலும் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த 144,000 பேருக்குரிய வாய்ப்புனா அப்படி இல்லை. இது ஆண்களுக்கு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்பு. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைங்கிறதா வசனம். அப்ப இந்த இடத்துல ஸ்திரீகள்னாக்க இந்த இடத்துல ஸ்திரீனாலே யாருன்னு அடையாளப்படுத்துனா சபைகள். அப்ப இன்னைக்கு லட்சக்கணக்கான சபைகள்னாலே அந்த போதனைகளுக்குள்ளாக நாம் கரைபடாதவர்களா இருக்கணும். பைபிள் சத்தியத்துக்குள்ளான அர்ப்பணிப்புக்குள்ள இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. இவர்களே கற்புள்ளவர்கள், இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன் ஃபர்ஸ்ட் பார்ன் தலைச்சன் பிள்ளைகளாக பரலோகத்திற்குரிய 144,000 பேரா மீட்டுக் கொள்ளப்பட்டவர். அதனாலதான் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட தலைச்சன் பிள்ளைகள். யாக்கோபு 1:18 தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். இந்த ஒரு வாய்ப்புல வர்றவங்களுக்கு தான் இந்த புது சிருஷ்டிக்கான வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அவர்கள் இந்த சத்திய வசனத்துக்குரிய அந்த ஒரு ஜீவியத்துல அந்த ஒரு வாய்ப்பு 144,000 பேருக்குரிய அந்த ஒரு வாய்ப்பாக இருக்குது. அவர்கள் பரலோகத்திற்குரிய தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய சபையினுடைய வாய்ப்புல போறாங்க. அவர்கள் தான் இந்த புது சிருஷ்டிக்கான ஒரு வாய்ப்புக்குரியவர்களா இருக்கிறாங்க, சரிங்களா? ஆக இந்த ஒரு வாய்ப்புல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:15 மற்றும் 16. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்னாலே என்ன ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது இந்த உலகத்துல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னாலே என்ன ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு? புது சிருஷ்டிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியிலனா மற்ற வாய்ப்புகள் இருக்கு. திரள் கூட்டம் இருக்கலாம், முற்பிதாக்களுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு, மற்ற உலக ஜனங்களுக்கான ரட்சிப்பெல்லாம் இருக்கு, சரிங்களா? ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படிங்கும்போது இந்த ஒரு வாய்ப்பை யூதர்களுக்கு மட்டும் வைக்கல. ஏன்னா 144,000 பேருங்கிறப்ப 12 கோத்திரத்துக்குரிய யூதா கோத்திரத்துக்கு, சாரி, அந்த 12 இஸ்ரேலினுடைய கோத்திரத்துக்கு மட்டும் தப்பான ஒரு அனுமானம் வச்சிருக்கிறாங்க. இதை சபைங்கிற ஒரு பாடத்துல நம்ம தெளிவா பார்த்துட்டோம். 12ங்கிற இதுவும் கேரக்டர் தான் சொல்லுது. இந்த 12 குணலட்சணம் உடையவர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த 144,000 பேருக்குரிய தலைச்சன் பிள்ளைகளாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்துல யூதர்களாகிய அந்த 12 கோத்திரத்துக்குரிய அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் அல்ல. இஸ்ரேலர்களுக்கு மட்டுமல்ல, விருத்த சேதனமும் இல்ல, விருத்த சேதனம் இல்லாமைன்னு இல்ல, புது சிருஷ்டியே காரியம். அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா இங்க 12 கோத்திரமாகிய இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்கள் மட்டும் இல்ல, விருத்த சேதனம் பண்ணாத புறஜாதிகளுக்கும் இந்த புது சிருஷ்டியினுடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிங்கும் போதுதான் தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அப்ப தேவனுடைய இஸ்ரேல், அப்ப மாமிச இஸ்ரேல்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற 12 கோத்திரத்துக்குரிய இஸ்ரேல். இது தேவனுடைய இஸ்ரேல்னா பரலோக இஸ்ரேல், தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய ஒரு வாய்ப்புல
1,44,000 பேருக்குரிய அந்த ஒரு வாய்ப்புக்குரிய புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறதான். அப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள எல்லாம் வரலன்னா இந்த புது சிருஷ்டிக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இந்தங்க புது சிருஷ்டி, இது என்னங்க புது படைப்பு அப்படின்னு கேட்கும்போது தான் இருக்கிற படைப்புகள் எல்லாம் மனுஷன் வச்சுங்க, படைக்கப்பட்டான், பாவம் செஞ்சான், மரிச்சான். சரிங்களா? திரும்ப கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்பின் திட்டத்துல எல்லாருக்கும் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும், இதே பூமியில வந்து வாழலாம். இது ஒரு புது சிருஷ்டியான்னு கேட்டீங்கன்னா புது சிருஷ்டி இல்லை. அதாவது மனுஷனா மரிச்சவன் திரும்ப மனுஷனாவே எந்திரிச்சு வந்து இதே பூமியில இருக்கிறான்னா அது புது சிருஷ்டி இல்லை. அதே பழைய படைப்புல திரும்ப மனுஷனாக வந்திருக்கிறான் தான். ஒருவேளை தேவதூதரா நம்ம இருந்திருக்கிறோம்னு வச்சுக்குவோம், சும்மா ஒரு கருத்துக்கு தான் சொல்றேன். நம்ம ஒரு தேவதூதரா இருக்கிறோம்னா நம்ம தேவதூதர்லேருந்து அந்த தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்குள்ள மாறி இருந்தோம்னா, வேற ஒரு தன்மைக்குள்ள மாறி இருந்தோம்னா தான் நம்ம வேற ஒரு சிருஷ்டியா மாறுறோம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் தேவதூதர்களுக்கு வைக்கல. சரிங்களா? தேவதூதர்களுக்கு வேற ஒரு சிருஷ்டிப்பின் காரியமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு வைக்கல. சரிங்களா? அவர்கள் மனிதராக வந்து போகலாம் ஒழிஞ்சு, ஆனா தேவதூதர் தன்மையில தான் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிறதே படைப்பே புதிய படைப்பு. இந்த புதிய படைப்புங்கிறது பிதாவாகிய தேவனுடைய ஓய்வு நாளா இருக்கக்கூடிய இந்த 7,000 வருஷத்துக்குள்ள படைக்கப்பட்டு தீரணும். அப்படின்னா இந்த புது சிருஷ்டிக்கான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளாம் மனுஷனா படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் புது சிருஷ்டி அப்படிங்கிறது என்ன தன்மைக்குள்ள போக போகுதுன்னா, சாகா தன்மைக்குள்ள போக போகுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நித்திய ஜீவன் வேறு, சாகா தன்மைக்குரிய அழியா தன்மைக்குரிய ஜீவன்கிறது வேறு. அப்படிங்கிற போதான் சாகா தன்மைக்குரிய ஜீவனா சாகவே முடியா தன்மை. இன்னொன்னு ஆவிக்குரிய சரீரத்துல போக போகுது. 2வது கண்டிஷன் புது சிருஷ்டிங்கிற இந்த ஒரு ஜீவன். சரிங்களா? 3வது என்னன்னா, பிதாவுக்கு நிகரான கணத்துக்குரிய ஒரு விஷயத்துல யார் இருக்கிறா? வலது பாரசத்துல மகிமையில யார் இருக்கிறா? அதே கணம் மகிமையோட இந்த புது சிருஷ்டி மகிமை அடைய போகுது. தெய்வீக தன்மை, திவ்ய தன்மைக்குள்ள போக போகுது. இப்ப நம்ம மனுஷன் தான் மண்ணுல படைக்கப்பட்டவங்க, தேவனுடைய சாயல மண்ணில படைக்கப்பட்டவங்க. ஆனா தேவ தன்மையாகவே மாற போறக்கூடிய ஒரு விஷயம். தேவ தூதர் தன்மை இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. தேவ தூதர் தன்மையை தாண்டின ஒரு தன்மை என்னன்னா திவ்ய தன்மை. சரிங்களா? இதுக்கு பேதுருவுல அந்த தன்மையை பத்தி சொல்றார். படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2 பேதுருவா? திவ்ய சுகம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4 3ல இருந்து எப்படி? தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததிலிருந்தும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா பாருங்க. திவ்ய சுபாவத்துக்கு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டிவைன் நேச்சர், இறைத்தன்மைக்கு. பாருங்க, கரெக்டான மொழிபெயர்ப்பு. சரிங்களா? தேவ தன்மைக்கு, தேவதூதர் தன்மையெல்லாம் இல்லைங்க. இந்த தன்மை, இந்த பங்கு வந்து நம்மளுக்கு கிடைக்க போற அந்த பங்கு, புது சிருஷ்டிக்கான அந்த பங்கு, அந்த தன்மை என்னன்னா, மனுஷனாக திரும்ப எந்திரிச்சு வர்றதை பத்தி பேசல. மனுஷனாக எந்திரிச்சு பரலோகம் போறதை பத்தியும் பைபிள் சொல்லவே இல்லை. மாமிசம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம் கிளியரா சொல்லிருச்சு. அப்ப நம்மளுக்கான ஒரு சரீரமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம். இதை வந்து கடந்த பாடத்திலே நம்ம பார்த்தோம். 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகிறதுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடந்த கூடுகையில நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப ஒருவேளை அதை மிஸ் பண்ணீங்கன்னா தயவுசெய்து அதை கேட்டுருங்க. யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதனுடைய விஷயத்துல நம்ம என்ன ஒரு தன்மைனா திவ்ய தன்மை, இறைத்தன்மை, கடவுளுக்கு ஒத்த தன்மை. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தன்மை. நம்ம மனித தன்மையில எந்திரிச்சு போறக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. மனித தன்மையில நம்ம படைக்கப்படுற ஒரு விஷயத்த சொல்லல. இதே மனுஷ தன்மையில இருக்கிற நம்மள ஒரு புதிய படைப்பாக படைக்கிறார். அந்த படைப்புக்கு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இறைத்தன்மை. சரிங்களா? இது வந்து கிறிஸ்தவமே சொல்லி கொடுக்காத ஒரு சத்தியம். அதுதான். சரிங்களா? இன்னைக்கு இந்த இறைத்தன்மைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமானாக்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த இறைத்தன்மைக்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா சாவே வராது. பாவம் செஞ்சா மரணம் வரும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல இந்த இறைத்தன்மைக்குள்ள வரவங்களுக்கு சாகா தன்மை, அழியா தன்மைக்குள்ள போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, பிதாவினுடைய அதே கணம், அதே மகிமைக்குள்ள கிறிஸ்து இருக்கிறது போல அதே கணம்
அதே மகிமைக்குரிய ஒரு விஷயத்துல நாமும் சிங்காசனத்திற்குரிய அந்த மகிமைக்குரிய ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுறோம். சரிங்களா? இத இத வந்து நம்ம வெளிப்படுத்தல் 3:20 வசனத்துல கூட வாசிக்கலாம் பாருங்க. 20:21. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். தொடர்ந்து, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப இந்த தன்மைக்கு உயர்த்தப்படுறது எந்த தன்மைக்கு? கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த தன்மை. பிதாவினுடைய சிங்காசனத்துல கிறிஸ்து உட்கார்ந்தார்னா அவருடைய சிங்காசனத்தில் அதே ஈக்குவலான அந்த தன்மை, அந்த கணம், அதே மகிமை. ஜெயம் கொள்கிறவன். அந்த ஜெயம் கொள்றவங்களுக்கான வாய்ப்பு 1,44,000 பேருக்கு தான். இந்த ஒரு வாய்ப்புக்கான சுவிசேஷம் தான் இந்த 2000 வருஷத்துக்கான சுவிசேஷம் ஒழிஞ்சு அதுக்கப்புறம் உள்ளதுதான் திரள் கூட்டம், உலக கிறிஸ்தவம், மற்ற பொது ரட்சிப்பு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப சுவிசேஷமே இல்லை. இப்போ உள்ள சுவிசேஷம் எதுனா இந்த 1,44,000 பேரை எடுக்கிறதுக்கு தான் பரலோகத்தை போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நம்மளை கூப்பிட வந்திருக்கிறார். 2ஆம் வருகையில இப்ப வந்திருக்கிறதே. சரிங்களா? இப்ப நம்ம ரெடியா இல்லாம இருக்கிறோம், நம்மளை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறாரு. அதான் ரொம்ப முக்கியமான சத்தியம் இந்த காலகட்டத்துல பொறுத்தவரை. அப்ப இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புல தான் நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய வித்தியாசத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? அதாவது நித்திய ஜீவன்னா என்னன்னா மனுஷீக ஜீவனுக்கு கொடுக்கப்படுறது நித்திய ஜீவன். ஆதாம் இன்னைக்கு வரையும் அந்த பழத்தை சாப்பிடல, என்றென்றைக்கு அந்த பழத்தை சாப்பிடலன்னா என்றென்றைக்கு நித்தியத்திற்கும் வாழலாம். என்னைக்கு சாப்பிட்றாரோ அன்னைக்கு சாவு வந்துடும் அவருக்கு. இதுதான் நித்திய ஜீவனுக்கான கண்டிஷன் பேஸ். சரிங்களா? வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இழந்து போயிடலாம். இதான் நித்திய ஜீவன். ஆனா சாகாமைங்கிறது அப்படி இல்லை, சாவவே முடியாத தன்மை. இத யார் அடைந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இப்ப ஆல்ரெடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இதுவரையும் சாகவே இல்லை. நல்லா கவனிங்க. அவர் ஆதிக்கு முன்னாடி அனாதியிலேருந்து இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமே இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு, சரிங்களா, நம்முடைய ஆண்டவருக்கு ஆதி இருக்குங்க பாக்குறோம். வெளிப்படுத்தல் 3:14 கூட படிக்கிறோம். சரிங்களா? சிருஷ்டிப்புக்கு ஆதி அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப அந்த படைப்பினுடைய ஆதியா இருக்கிற ஆண்டவருக்கான ஒரு விஷயத்துல அதே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப இது நல்லா கவனிங்க. இப்ப பிதாவாகிய தேவன் இதுவரை சாகவே இல்லைங்க. ஆனா ஆண்டவர் செத்தாரு. இப்ப என்ன ஆயிட்டாருங்க? எத்தனை காலத்துக்கு அப்படின்னா என்றென்றைக்கும் சாவா வரத்தை பெற்று விட்டார். நல்லா புரிஞ்சுங்க. செத்து சாகாமைக்குள்ள போயிட்டார். இப்படி சாகாமைக்குள்ள போன அடுத்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்குங்க. சாகவே முடியாத தன்மைக்குள்ள இப்ப யாரு போயிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஆல்ரெடி இருக்கிறாரு. அப்படி செத்தவரை எழுப்பினவர் கூட சாகா தன்மைக்குள்ள எழுப்பினவர் யாருங்க? பிதாவாகிய தேவன் தான் அந்த சாகா தன்மைக்குள்ள 3ஆம் நாள் எழுப்பி அந்த ஒரு மகிமைக்குரிய அந்த சாகா ஜீவனோடு வச்சிட்டார். அப்ப அந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு படைப்பு இருக்கு இல்லையா, அந்த படைப்பினுடைய தலை யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து. சரிங்களா? இதனாலதான் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். கொலேசியர்ல படிங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 16-15 படிங்க புரியறதுக்கா. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், பிதாவாகிய தேவனுடைய பார்க்கக்கூடிய தன்மையில் உள்ள பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம் பார்க்கக்கூடிய தன்மையில மனுஷனாக வந்தார் அப்படிங்கறதா அர்த்தம். படிங்க. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், the first born over all creation, முதல் படைப்பு, முதல் பிறவி. படிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் திரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர்,
எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து எழுந்த, முதற் பேரும். அப்ப இங்கே ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் born from death அப்படின்னு போட்டிருக்கு. தலைச்சனுக்கு மரித்தோரிலிருந்து தலைச்சனா முதலாவது தலைச்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படிங்க இறந்து உயிர் தெழுவாருள் அவர் தலைப்பேரானவர். தலைப்பேரானவர். சரிங்களா? அப்ப அதுதான் அந்த தலைச்சன் பிள்ளைக்குரிய அந்த 1,44,001 அப்படிங்கப்போ 1,44,000 பேருங்கிறது யாருன்னா சரீரங்கம். அதனுடைய தலை புது சிருஷ்டியினுடைய தலை யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு புது சிருஷ்டி. ஏன்னா இனிமே அவர் இதுக்கு முன்னாடி சாகும் தன்மையில தான் இருந்தார். எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் சாகும் தன்மையில இருந்தார். ஆனா செத்த பிறகு இப்ப என்ன தன்மைக்குள்ள வந்துட்டார்? ஒரு புதிய படைப்பா ஆயிட்டார். அவர் மரித்து எந்திரிச்ச பிறகு சாகா வரத்தோட எந்திரிச்சிட்டார். சாகா வரம் மட்டுமல்ல, கணத்தோடும் மகிமையோடும் இருக்கிறார். சரிங்களா? பிதாவினுடைய எல்லா சர்வ வல்லமையும் சர்வ கணத்திற்கும் சர்வ எல்லாவற்றுக்கும் பாத்திரவான பிதாவாகிய தேவனுக்கு நிகரான தன்மைக்கு அந்த தன்மையில தேவன் என்ன பண்ணிட்டார்? அவரை உயர்த்தி விட்டார். இப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அவர் உயர்த்தி விட்டார். அந்த ஒரு படைப்பினுடைய வாய்ப்பு தான் இப்ப யாரு கிடைச்சிருக்குன்னா மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கு. நல்லா கவனிங்க. அவர் ஆதியிலிருந்தே அவர் மூலமாய் அவருக்குள்ளும் எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு பாக்குறோம் வார்த்தையா இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் யாசுவா மெசியா. ஆனா இப்ப நம்மளுடைய படைப்பினுடைய விஷயம் இப்ப அதிகப்படியா ஒரு 70-80 வயசு தான் நம்மளுக்கெல்லாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு ஆரம்பம் இருக்கா? நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த படைப்பினுடைய விஷயத்துல நம்மளுக்கு 70-80 வயசுனுடைய இந்த தன்மையில உள்ள நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாருன்னா சாகா ஜீவனுக்குரிய ஒரு வாய்ப்பு, 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பை இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக அழைத்து இருக்கிறார். சரிங்களா? படிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, இந்த இடத்துல நித்திய ஜீவன்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அழியாமை அல்லது சாகாமைங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. சரிங்களா? அப்ப எதை தேடுறவர்களுக்கு எதை கொடுத்துருவாராம்? நல்லா கவனிச்சு படிங்க. இப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. மகிமை, கனம், அழியாமை, சாகாமைங்கிற இந்த மூணையும் இந்த பூமியில தேடிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த புது சிருஷ்டி வாய்ப்புல தேடிக்கிட்டு இருக்கிறோமா நம்ம. அதை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு நற்கிரியைகளை தொடர்ந்து செய்யணும். சத்தியத்துக்குள்ளான வாழ்க்கை வாழணும், சீசத்துவத்துல வாழணும். அப்படி வாழ்ந்து கொண்டு இந்த மூணையும் தேடணுமா நம்ம. எதை? கணம்ங்கிறது மகிமைங்கிறது யாருக்குரியது? பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே உரியது. அதற்கான பங்கை கிறிஸ்துவுக்கும் இப்ப கொடுத்திருக்கார். கிறிஸ்து என்னும் தலைக்கு மட்டும் கொடுக்கல, அவருடைய சரீரங்கமாகிய நமக்கும் இந்த கன மகிமை திவ்யத்தன்மை, அதான் இறை தன்மையே நம்மளுக்கும் கொடுக்கிறார். அந்த இறைத்தன்மையில அடிஷனலா இன்னொன்னு என்ன கொடுக்கிறார்? சாகா தன்மை, அழியா தன்மைங்கிறத கொடுக்கிறார். அந்த சாகா அழியா தன்மையை அப்படிங்கிற அந்த ஜீவனை பெறுவதற்கு, அதை நிரந்தரமாய் பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுதே என்னத்தை கொடுத்துட்டாரா? நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு. சரிங்களா? அதனாலதான் ஆண்டவரை விசுவாசிச்சோம்னாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சதுங்க? நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷீக தன்மைக்குரிய ஒரு ஜீவன் தான். ஆவிக்குரிய தன்மையில் உள்ள திவ்ய தன்மைக்குரிய ஜீவன் அல்ல. நித்திய ஜீவன்ங்கிறது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இழந்து போயிடலாம். அப்ப கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இன்னும் இன்னைக்கு இருக்கிற முழு மனுக்குலமே இந்த நித்திய ஜீவனுக்குள்ள வரப்போகுதுங்க. நமக்கு மட்டும் இல்ல, முழு மனுக்குலமே இந்த நித்திய ஜீவனுக்குள்ள வரப்போகுது. ஆனா இதை ஏன் நம்மளுக்கு இப்ப அட்வான்ஸா கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? இந்த சுவிசேஷ யுகத்துல உள்ள நமக்கு மட்டும்தாங்க அட்வான்ஸா விசுவாசிக்கும் போதே நித்திய ஜீவனை கொடுத்துறாராம். யோவான் 3:16 கிளியரா படிச்சீங்கன்னா புரியும். தேவன் தம்மை ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தவரை இவ்வளவாய் விளையாடும். விசுவாசித்தாலே உங்களுக்கு நித்திய ஜீவன். அதே மாதிரி ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் நினைக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு மெசியாவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். சரிங்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாயின நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன்ங்கிறது மனித தன்மைக்கான ஜீவன். இது வேணும்னா இத்தோட வாங்கிட்டு அத்தோட போயிடலாம். நம்ம இதுக்கு மேல வேணான்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது புது சிருஷ்டியெல்லாம் வேணாங்க எங்களுக்கு. சரிங்களா? ஆனா தேவன் அழைச்சிருக்கிறது நித்திய ஜீவனுக்கு அல்ல.
எங்க அழைச்சிருக்கார்? பரலோகத்துல அவருக்கு நிகராய் அவர் இருக்கிற அந்த தன்மைக்கு அழைச்சிருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த சுவிசேஷ யுகம் நித்திய ஜீவனுக்கான ஒரு பாட்டு அல்ல. இது வந்து ஆதாம்ல இருந்து இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கொடுக்க போறார் நித்திய ஜீவனை. அந்த நித்திய ஜீவனை விசுவாசிக்கும் போதே நம்மளுக்கு இப்ப கொடுத்துடுறாருன்னா, இப்ப அந்த நித்திய ஜீவனை இப்ப நம்ம என்ன பண்ணணுங்கிறதான் கேள்வி. ஆனா நம்மளுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறது எது? கணம், மகிமை, சாகாமை, அழியாமைங்கிற இந்த 3 தேடிக்கிட்டு தான் இருக்கணும்னா அடைஞ்சிடல. அதுக்கு அட்வான்ஸா டெபாசிட் மாதிரி, அதாவது முதல் இருக்கு இல்லையா, முதல் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நித்திய ஜீவனை வச்சுக்க பாப்பனி அப்படின்ட்டார். இதை வச்சு நீ டெவலப் பண்ணிக்க. எதை? சாகாமே நீ எடுத்துக்க, வேணும்னா எடுத்துக்க, இல்லைன்னா நித்திய ஜீவனே போதுமா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப இந்த டெபாசிட் பண்ணப்பட்ட இந்த நித்திய ஜீவன் இருக்கு இல்லையா நம்மளுக்குள்ள, கிறிஸ்துவ விசுவாசிச்சாலே இந்த ஃப்ரீ அப்படி எடுத்துக்க. ஒரு முதல் வேணும் இல்லையா, அப்படிங்கிற அந்த முதல்ங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளான இந்த நித்திய ஜீவனை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு விசுவாசிக்கும் போதே கொடுத்துட்றாருங்க. இந்த நித்திய ஜீவனை வச்சுக்கிட்டு, இந்த முதலை வச்சுக்கிட்டு நம்ம எதை சம்பாதிக்கணும்னா, அப்ப இந்த முதல்ல வச்சுக்கிட்டு இந்த முதல்ல என்ன பண்ணணும்? இப்ப நம்ம செலவு பண்ணணும். எதை செலவு பண்ணணும்? இப்ப கிறிஸ்து கொடுத்த இந்த நித்திய ஜீவனை செலவு பண்ணணும். சரிங்களா? ஏன் இந்த நித்திய ஜீவனை செலவு பண்ணலன்னாக்க, இல்லைன்னா இந்த நித்திய ஜீவன் இல்லைன்னா அந்த சாகாமை கிடைக்காதானா? ஆமா. ஏன் கிடைக்காதுன்னா, ஆதி முதல் இருக்கக்கூடிய அப்போ யாரு? ஆபேல், ஆபிரகாம், ஈசாக்கு இவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து மரிக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கான பயனை இன்னைக்கு வரையும் கிடைக்கல. ஆனா அதை விசுவாசிச்சது யாரு? இப்ப இந்த 2000 வருஷமா கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போறவங்க தான் இந்த கிறிஸ்தவம் மட்டும்தான் இந்த நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த நித்திய ஜீவனை வச்சுட்டு நம்ம இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டார். எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதா இப்ப இந்த புது சிருஷ்டி நம்ம பெத்தெடுக்கிறது. சரிங்களா? புது சிருஷ்டியை கருவுருவாக வைக்கிறது, இந்த ஜனிப்பிக்கப்படுதல்ங்கிற ஒரு விஷயத்துல நம்மளை அர்ப்பணிக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கல. ஆபிரகாம்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தார் இந்த ஒரு விஷயத்துக்காக. சரிங்களா? மற்ற ஏனைய பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள்லாம் இந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு அந்த பாத்தீங்கன்னா 1 பேதுருல தான் வரும். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம்னு நினைக்கிறேன். 10வது வசனம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி, அதாவது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, எந்த ரட்சிப்பு? இந்த 1,44,000 பேருக்குரிய ரட்சிப்பு இருக்கு இல்லையா, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, அவங்களுக்காக அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சுவிசேஷம் தான் மெயினுங்க. கனமகிமை சாகாமைக்குரிய ஒரு ஜீவன் இருக்குங்க. இந்த சுவிசேஷத்துல தான் அறிவிக்கப்பட்டு வருது. இதை உற்று நோக்க, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இது தேவதூதர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லையா. மனுஷனா பிறந்திருந்தாதான் இந்த வாய்ப்பு, இந்த புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பு. அவங்க கூட அடா நம்மளுக்கு கிடைச்சிருக்க கூடாது அந்த வாய்ப்பு அப்படின்னு ஆசையா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த கனமகிமை சாகாமைக்குரிய அந்த தன்மை. சரிங்களா? அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் இந்த 2000 வருஷமா 1,44,000 பேரை தேவன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம இதை அவ்வளோ சீக்கிரமா அசெப்ட் பண்ணிட்டுலாம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஆகவே இப்ப இந்த நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த 3 விஷயத்த நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளுக்குரிய அந்த விசுவாசத்துக்கேற்ற அந்த சீசத்துவத்துல நம்மளை அர்ப்பணித்து அந்த ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதற்காக செய்யணும்னா இந்த 3 விஷயம் நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில விசுவாசத்துல செஞ்சுக்கிட்டு இருப்போம். சரிங்களா? மெயினா நம்பிக்கையினுடைய அடிப்படையில செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி செய்வதற்கு ஆதாரம் தான் எதை கொடுத்துட்டாரா? நித்திய ஜீவனை கொடுத்துட்டாராம். விசுவாசிக்கும் போதே, கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போதே நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். இப்ப இந்த நித்திய ஜீவனை எடுத்துக்கிட்டா நம்ம பரலோகம் போலாம்னா அது இல்லை. நல்லா கவனிங்க, அது இல்லை. ஏன் இந்த நித்திய ஜீவன் முற்பிதாக்களுக்கு கிடைக்கலன்னா, ஆமா கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டதுனால அந்த நித்திய ஜீவனுக்கான விசுவாசத்துக்குள்ளான அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த வாய்ப்புக்குள்ள, இந்த புது சிருஷ்டியினுடைய வாய்ப்புக்குள்ள அவங்களால வர முடியல. அதான் மெயின் காரணமே. சரிங்களா?
ஒருவேளை ஆதியிலே ஆண்டவர் மரிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆதாம் பாவம் செஞ்ச அன்னைக்கே இவர் மரிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு இருந்திருக்காது. இந்த பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களே எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த வாய்ப்பை. எந்த வாய்ப்பை? புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பை. ஆனா இந்த வாய்ப்பு 2000 வருஷமா தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல இந்த நித்திய ஜீவனை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறப்ப ரோமர் 12:1 படிக்கலாம். ரோமர் 12:1. ம். அப்படி இருக்க சகோதரரே, ம். நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் மாமிசமான சரீரத்தை நல்லா கவனிங்க. இந்த நித்திய ஜீவனுக்குரிய சரீரம் என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா மாமிச சரீரம். சாகாமைக்குரிய ஜீவன் வந்து ஆவிக்குரிய சரீரம். அதனாலதான் இந்த மாமிச சரீரத்தில் படிங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்ப புத்தி உள்ள ஆராதனை என்னன்னா, ஒண்ணு பரிசுத்தமா இருக்கணும், இன்னொரு கண்டிஷன் ஜீவனோடு இருக்கணும். ஆபிரகாம், ஆபேல் மற்ற ஏனைய பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள்லாம் பலி செலுத்தினாங்க, அதுல ஜீவன் இருந்துச்சுன்னா இல்ல. ஆனா இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் குறிய அந்த ஒரு வாய்ப்புல கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஜீவன் கிடைச்சிருச்சுன்னு பாக்குறோம். ஆதாமுக்குள் உள்ள ஜீவன் அல்ல, ஜென்ம பாவத்துக்குள்ளான ஜீவன் அல்ல, என்ன ஜீவனுக்குள்ள வந்துடுறோமா? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள வந்துடும்ல. இந்த கிறிஸ்துவுக்குள் பெற்ற இந்த நித்திய ஜீவனை நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, ரோமர் 12:1 படி இப்ப என்ன பண்ணணும்? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இந்த பலியை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜீவன் இருக்கு இல்லையா, மனுஷீக ஜீவன், ஆதாமுக்குள்ள உள்ள ஜீவன், ஒருவேளை நீங்க பலி செலுத்துறீங்கன்னு வச்சுங்க. ஆபிரகாம் பலி செலுத்தினார்ல, அவர் எத்தனை வருஷம் வரை உயிரோட இருந்தாரு? சரிங்களா? ஆபிரகாம். ஓகே. அப்ப அவருடைய பலி எத்தனை நாளைக்கு தான் அங்கீகரிக்கப்படும் பாத்தீங்கன்னா, அவர் உயிரோட இருக்கிற வரையும் தான். அவரே செத்துட்டாரு, அப்புறம் அவருக்கு எப்படி அந்த பலியை அங்கீகரிக்க முடியும்? அப்படியே பலியை அங்கீகரிச்சா யாருக்கு கொடுக்கறது? அதை உயிரோட இருந்தா தானே அவருக்கு கொடுக்க முடியும். அப்ப கிறிஸ்து என்னும் மீட்பர் வந்தாதான் அவர் எந்திரிச்சே வர முடியும். அதனால அவருக்குள்ளாக இருந்த அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, ஆதாமுக்குள்ளான ஜென்ம பாவத்தின் ஜீவன்ல அந்த பலிகள் என்னென்ன மாதிரி எல்லாம் வைராக்கியமான ஜீவன் ஜீவிச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள், அத்தனை பலிகளும் அவங்க சாகும் போது அதுவும் போச்சு. ஆனா நம்மளுடைய பலிக்கு மட்டும் என்ன அங்கீகரிப்புன்னா, நம்ம பலி செலுத்த போறது கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்ற இந்த நித்திய ஜீவனை வச்சுக்கிட்டு நம்ம பலி செலுத்துறோம் இல்லையா. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை விசுவாசிச்ச பிறகு அவருக்கான அந்த வழிகளிலே அவர் சொன்ன அந்த பாதையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை தான் பலி. அந்த வாழ்க்கை தான் பலி. நல்லா கேளுங்க. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி போற அந்த வாழ்க்கை தான் பலி. அப்படிப்பட்ட அந்த பலியை செலுத்துறதுக்கு நாம கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் இல்லாம பலி செலுத்துறோம்னு வைங்களேன். இன்னைக்கு பாருங்க, அன்னை தெரசாவில இருந்து மகாத்மா காந்தியில இருந்து மற்ற ஏனையர்கள் இந்த பலிகள் எல்லாம் செலுத்துறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளான தெளிவான நித்திய ஜீவனுக்கான அந்த அங்கீகரிப்பு இல்லாதனால அவங்களுக்கு அங்க பலி அங்கீகரிக்கப்படலை. அதான் உண்மை. சரிங்களா? ஆனா இதே பலிய கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த விசுவாசத்துல வந்த பிறகு நம்மளுக்கு என்ன ஜீவன் கிடைச்சிருச்சு? இப்ப நித்திய ஜீவன். ஒருவேளை நம்ம பலி செலுத்தி மரிக்கிறோம்னா, இதுல கிறிஸ்துவுக்குள்ளான நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் உள்ள ஜீவனா இருக்கிறதுனால அந்த பலியும் அந்த ஜீவனோடு சேர்ந்து தேவனிடத்துல அங்கீகரிக்கப்படுது. அந்த பலி, அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா கிறிஸ்துவுக்குள்ள, அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சு பலியே அங்கீகரிக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவனையும் நித்தியத்துக்கும் அங்கீகரிச்சிடுறார். அந்த ஜீவனும் நித்தியத்துக்குள்ளது, அதனால அந்த பலியும் நித்தியத்திற்கான தெய்வீக அங்கீகரிப்பு கிடைக்குது. அந்த பலியை அங்கீகரிச்சவன நித்திய ஜீவனுக்கான கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஜீவனோடு பலியை அங்கீகரிக்கிறதுனால அந்த பலியும் ஜீவனையும் அவர் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு என்ன ஒரு ஜீவனை கொடுக்க போறாரு? இப்ப புரியுதுங்களா? அந்த பலியா எடுத்துக்கிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன ஜீவனை கொடுக்க போறாரு? நீங்க இந்த மாதிரியான ஜீவ பலியா செலுத்திட்டதுனால ரோமர் 12 படி பரிசுத்தமும் ஜீவ பலியாகும். ஆதாமுக்குள்ள உள்ள ஜீவன் அல்ல, கிறிஸ்துக்குள்ளான அந்த ஜீவ பலியாக அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த பலியா செலுத்துறதுனால அந்த பலி நித்தியத்திற்கு அங்கீகரிக்கப்படுறதுனால அந்த பலிக்கு பதிலாக தேவன் எதை கொடுக்குறான்னா, இதுவரையும் கிடைத்திராத அவ்வளோ பெரிய பொக்கிஷம், அவருக்குள்ளான அந்த ஜீவனை அவர் அப்படியே கொடுக்குறாரு. இததான் யோவான் 5:26 கூட படிக்கிறோம். படிங்க. 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி
அருள் செய்திருக்கிறார். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவரா இருக்கிறாராம். அதே வாய்ப்பை யாருக்கும் கொடுத்திருக்கிறாராம்? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறாராம். அந்த வாய்ப்பு நீனு வாங்கிக்கப்பான்னு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காராம். அப்படிங்கிற அந்த தன்னில் தான் ஜீவன் உள்ளதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பூச்சியிலேருந்து மிருகத்திலேருந்து எல்லாம் உயிரோட இருக்கணும்னா என்ன வேணும்? சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், சுவாசம், ஆக்சிஜன் வேணும். இது 3 இருந்தால் தான் மிருகங்கள் வாழும். மனுஷன் உயிரோட இருக்கணும்னா அவனுக்கும் அதே தான். சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், சுவாசத்துக்கு இது வேணும். சரிங்களா? ஓகே ஓகே. இதே தேவதூதர்கள் உயிரோட இருக்கணும்னா மன்னா அவங்களுக்கு இருக்கு. மன்னா வந்து தேவதூதர்களுடைய உணவு. அதை சாப்பிட்டாதான் அவங்க உயிரோட இருக்கலாம். அப்ப தேவன் உயிரோட இருக்கணும்னா அதான் அந்த வசனம் நல்லா கவனிங்க. அவர் மற்ற ஒரு விஷயத்தை சார்ந்து ஜீவனோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குள்ளான ஜீவன் அவருக்குள்ளே இருக்கான். புரியுதுங்களா? படிங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே. அதுல படிங்க பிரதர். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அதாவது அவருக்கான ஜீவன் இப்ப உதாரணமா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தாருங்கிறப்ப இந்த வானம் பூமி எதுவுமே இல்லை, தேவதூதரும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த பூமின்னு ஒன்று இருந்தாதான் என்னது விதைப்பு, அறுப்பு, தானியம் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லாதப்ப ஜீவனோடு இருந்திருக்கிறார் அவர். எதுவுமே இல்லாதப்ப ஆதிக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுக்கு அவர் எதையும் சார்ந்து ஜீவனோடு இருக்க வேண்டிய அவருக்கான ஜீவன் அவருக்குள்ளே இருக்கு. அதான் தன்னில் தானே ஜீவன் உள்ள அவருக்குள்ளான ஜீவன் அவருக்குள்ளே இருக்குது. மற்றதை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இல்ல? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ள இப்ப யார் வந்துட்டான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மாமிசத்துல மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லையா? அப்பையில அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ள தன்மைக்கு கிறிஸ்துவும் வந்துட்டார். இதே ஜீவனோடு இருப்பதற்கு 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பை வச்சிருக்கிறார். அந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பை கிறிஸ்து எப்படி அவர் செஞ்சார்னா, அவர் மனுஷீக ஜீவனை அப்படியே என்ன பண்ணாருங்க? பலி ஒப்பு கொடுத்தார். மனுஷீக ஜீவன்ல அப்படியே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியை அவர் எடுத்துக்கொண்டு அவர் எந்திரிச்சு 3ஆம் நாள் எந்திரிச்சு வந்தார்ல, அதே இதோ என் ஜீவனை ஆவிய இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல அந்த ஜீவனை வாங்கிட்டு வரல. பிதாக்கிட்டேந்து இருக்கக்கூடிய தன்னில் தான் ஜீவன் உள்ள அந்த தன்மையில யார் எந்திரிச்சு வந்தது? அதே ஜீவனோட தான் இப்ப நம்ம எந்திரிச்சு வர போறோம். அதற்கான வாய்ப்பு ஆதாமுக்குள் ஜீவன் இல்லைல்ல, 2ஆம் ஆதாமுக்குள்ளான நித்திய ஜீவனை இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, தேவனுடைய புத்திரர்கள் ஆவதற்கு. அந்த வாய்ப்புல தான் இந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயத்தை இப்ப நம்ம கிறிஸ்து போலவே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பலி செலுத்தி முடிச்சோம்னா நம்மளுடைய இந்த நித்திய ஜீவனுக்கான பலி தேவனால் அங்கீகரிக்கப்படும். ரோமர் 12:1 படி அதுவே புத்தி உள்ள ஆராதனை. இதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்? சாகா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சாகா வரம், கணம், மகிமைக்குரிய ஒரு ஜீவன் கிடைக்கும். இந்த ஒரு பர்த்டே எதுக்கு? புது சிருஷ்டிக்கான பிறந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியானது இந்த சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை அடைந்து இது கருவுருவாகி யாருக்குள்ள வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு? இப்ப நமக்குள் நம்ம கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். நமக்குள்ள புது சிருஷ்டி உருவாகுது. நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? அந்த நம்மளுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிற அந்த புது சிருஷ்டிக்கு பேர் தான் உங்களில் கிறிஸ்து உருவாகணும்னு சொல்ற. கிறிஸ்து நமக்குள் உருவாகணும். கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம், அதற்குள் நாம் இருக்கிறோம். நமக்குள் யார் உருவாகணும்? இப்ப கிறிஸ்து அப்படிங்கிற நம்மளுக்குள் முழுவதும் கரு உருவாகி வளர்ந்து 3 மாசம் 6 மாசம் 10 மாசம் ஆனோன்னா என்ன ஆயிரணும்? இப்போ இது நம்ம மாமிசீக ஜீவனுக்கு, சரிங்களா? அப்ப நம்மளுக்கான ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஒரு படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்மளுடைய பிறந்த நாள் என்னைக்கு தெரியுங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது அங்கீகரிப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு வாய்ப்புல உறுதிப்படுத்தி கொள்கிற ஒரு விஷயம்தான், சரிங்களா? ஆனா இந்த ஞானஸ்தானத்தை தொடர்ந்து இந்த மாமிசத்தில் ஆண்டவர் மரித்து ஆவியில் இன்னொரு பாடியில போய் ஜாயின் பண்ணார் பாத்தீங்களா? நம்ம ஜீவபலி அங்கீகரிக்கப்பட்டு கிறிஸ்து ஜீவபலி அங்கீகரிக்கப்பட்டு இன்னொரு சரீரத்துலதான் அவர் எந்திரிச்சு போனாருங்க. அதே சரீரத்துல எந்திரிச்சு வரல. நல்லா கவனிச்சு, அழியாமைக்குரிய சரீரம், சரிங்களா?
சாகாமைக்குரிய அந்த அழியாமைக்குரிய சரீரத்துல அவருக்காக ரெடியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 1,44,000 பேருக்கும் ஆவிக்குரிய சரீரம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. எப்ப ரெடி பண்ணாரு தெரியுங்களா இந்த ஆவிக்குரிய சரீரத்தை? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே. எப்போ? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே யார முன்குறிச்சு வச்சிருக்காரு தெரியுங்களா? யார முன்குறிச்சிருக்காரு? லேக்கன் 45 ஆபிரகாம், ஈசாக்கு, அப்போ அவங்களெல்லாம் இல்ல. அந்த உலகத்தை படைக்கிறதுக்கான திட்டமே யார வச்சு தெரியுங்களா? இந்த லேக்கன் 44 வச்சுதான். இவங்களுக்குள்ளாக, அதாவது இந்த முழு படைப்புக்குள்ளாக இந்த லேக்கன் 44 எடுக்கணும், வெளியே எடுக்கணும். இதுக்காக எவ்வளோ காலங்கள் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. நம்மளுக்கான வெயிட்டிங் டைம் என்ன? ஒரு 70 வருஷம் நம்ம உயிரோட இருக்கிறது, 80. ஆனா அவர் உலக தோற்றம் முதலே முன்குறித்து, முன்னழைத்து, சரி அழைத்தது இப்பதான், முன்னறிந்து முன்குறித்து, இதெல்லாம் நம்ம பின்னாடி பாடத்துல பார்க்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அழைப்புல இப்ப வந்து இந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்கிறதா தேவன் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு. சரிங்களா? என்ன சொல்ல போனா விசேஷ விதமா நம்ம அந்த கன்வென்ஷன்ல கூட பார்க்கும்போது 1881 பொது அழைப்பு முடிஞ்சதுன்னு கூட பார்க்குறோம். இதை பத்திலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் தெளிவா பார்ப்போம். அப்ப இந்த ஒரு இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வைத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல நம்மளுக்கு ஒரு 4 நிலைமைகளை கடந்து வரணும். சரிங்களா? எத்தனை நிலைமைகளை கடந்து வரணும்? 4 நிலைமைகள். இதை வந்து நம்ம கடந்த வாரத்திலே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோம். எதை படிச்சுட்டு வர சொன்னோம்? 3ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். ஓகே, இப்ப இதுதான் நம்மளுக்குமே இவைகள் எப்படி ஆகும் அப்படிங்கிறதா. இப்ப இன்னைக்கு இந்த ஒரு வசனங்களை பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல உள்ளவங்க ஆவியில் பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கடந்த வாரத்திலே நம்ம பார்த்துட்டோம். ஆவியில் பிறத்தல்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் ஆவியில் பிறக்கிறதுனா என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தாவியை பெறுவது, அற்புத அதிசயம் செய்வது, அந்நிய மொழி பேசுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை பேசுறாங்க. இது ஆவியின் வரம், அபிஷேகம் பெறுவதுதான் ஒழிஞ்சு ஆவியில் பிறப்பதல்ல. சரிங்களா? ஆவியில் பிறத்தல் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்து எப்படி பிறந்தார் ஆவியில? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 23 வாசி. அதில்ல 3ஆம் அதிகாரம் 18. 3:18. 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். எதுல பாடுபட்டார்? சிலுவையில. எதுல பாடுபட்டாருங்க? ஆவியிலையா? மாமிசத்தில். அதுதான் அடுத்த வரி படிக்கும்போது,
அவர் மாம்சத்திலே கொலை உண்டு. அவர் ஆவியிலே கொலை உடல, சாகல, மாமிசத்தில் மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எந்திரிச்சது ஆவியில். இததான் கொலேசியர் 1:18 படிச்சோம். மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தார். எதுல எழுந்தார்? இப்ப ஆவியிலே எழுந்தார். முதல்ல பிறந்தவர், ஆவியிலே முதல் பிறந்தவர் யாருன்னா கிறிஸ்து தான். ஆவியில முதல், அதாவது இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கனமகிமை சாகாமைங்கிற அந்த புது சிருஷ்டியினுடைய பிறப்பு முதல் பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல 3ஆம் நாள் எந்திரிச்சார் இல்லையா, அதுதான் அவருடைய பிறப்பு. அப்படின்னா நம்மளுடைய பிறந்த நாள் என்னைக்கு இருக்கும்? நம்ம இறக்குறப்போ. இன்னும் விசேஷ விதமா லவோதிக்கே சபைக்கு ஒரு நொடி பொழுதுல இந்த பாடியில இருந்து எந்த பாடிக்கு போயிருவோம்? ஆவிக்குரிய சரீரம். ஆனா 6 சபையில உள்ளவங்களும் ஏறக்குறைய 2000 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்பொழுதுதான் அவர்கள்லாம் எதிர்கொண்டு போக புறப்பட்டு போவாங்க. சரி, முதலாவது கிறிஸ்துக்குள்ள எந்திரிப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் இப்ப எதிர்கொண்டு போக அந்த ஓட்டத்தை கரெக்டா முடிச்சாதான், அதாவது இந்த ஜெனிப்பிக்கப்படுதல்ங்கிற இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்திற்குரிய ஜீவியத்துல கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ள வந்து 4 படிநிலைமைகளை தாண்டினாதான் ஆவியில் பிறக்க முடியும். ஒழிஞ்சு கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்நிய மொழி பேசுறதோ அற்புதம் செய்யறதோ ஆவியில் பிறக்கிறதுல ஆவியின் வரங்கள், அது அபிஷேகம் பெறுதல் தான். அது ஆவியில் பெறத்தல் அப்படின்னாக்கே எதுன்னு அர்த்தம்னா நாம மரிக்கிற டேட்டு தான். ஓகே, இப்ப நம்ம படிச்ச யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய விஷயத்தை படிச்சீங்கன்னா இதுல ஒரு 4 வகையான பிறப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது நிக்கோதேமு கேட்கிறார், அப்படியே வந்து நீங்க நல்ல ஒரு போதகர் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய சீசன் தான். சரிங்களா? வெளியரங்கமான சீசன் இல்லை. சரிங்களா? ஏன்னா இவர் ஒரு பரிசேயனா, உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை உள்ளவராக இருந்ததுனால அவர் வந்து மறைமுகமா நைட் நேரத்துல தான் அவர் வந்தார், பகல் நேரத்துலலாம் வரல. நம்ம கூட இந்த நைட் நேரத்துல தான் வந்து சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப இந்த நள்ளிரவில வந்து அவர் கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயத்த தெளிவா புரிய வைக்கிறார். சரிங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை 3வது வசனம் படிங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றார். 5வது வசனத்தை படிங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்க சொல்லணும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த இடத்துல மொத்தம் 3 விஷயத்தை சொல்லிட்டார். இது இல்லாம 4வது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் உள்ள போக முடியாதுன்ட்டார். அதாவது நீங்க மறுபடியும் பிறந்துதான் ஆகணும் அப்படின்ட்டார். அப்படி பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்தை தூரத்துல இருந்து பார்க்க முடியும். பார்க்கிறத பத்தி தான் 3வது வசனம் சொல்லுது. 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நீரினாலும் ஆவினாலும் பிறந்தாலே ஒழிய, மறுபடியும் பிறந்தாலே ஒழிய உள்ள போக முடியாது. உள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டும் பண்ணணும். ஆனா பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறந்தா மட்டும் போதும். தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும், போதுங்க பார்க்கணும், நான் உள்ளெல்லாம் பிரவேசிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கவனிங்க, வசனத்தெல்லாம் நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா தான் அதுல உள்ள ஆழமான விஷயம் புரியும். நீரினாலும் ஆவினாலும் பிறந்தாதான் உள்ள போகலாம். அதாவது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். டிக்கெட் இல்லாம தியேட்டருக்குள்ள போக முடியுமா? வெளியில இருந்து தியேட்டர்ல போஸ்டர் வேணா பாத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அதான் இந்த படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி. நான் இதை வந்து எதுக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அதுக்காக தியேட்டருக்கு போங்க படம் பார்க்க அப்படின்லாம் சொல்ல வரல. அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்போ பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதை தூரத்திலேருந்து பார்க்கணும்னாலே நீங்க மறுபடியும் பிறந்திருக்கணும். பார்க்கணும்னாலே மறுபடியும் பிறந்திருக்கணும். சரி, பார்த்தா மட்டும் போதுமா நம்மளுக்கு? உள்ள பிரவேசிக்கணும்னா நீங்க நீருனாலும் மறுபடியும் பிறந்திருக்கணும், ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷனை தாண்டினாதான் என்ன ஆக முடியும்? பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியும். சரிங்களா? ஓகே, அப்ப இன்னொரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு 4வது வசனத்தை படிங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன்
முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? ம். அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அப்ப தாயின் கருவுல திரும்ப போய் பிறக்கிறத பத்தியா அப்படின்னு கேட்டா அப்படியா? அப்படி இல்ல. அப்ப நம்ம மனுஷனா பிறந்திருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஒருவேளை தேவதூதரா இருந்தா இந்த வாய்ப்பு இல்ல. புரியுதுங்களா? அப்ப ஆதாமுக்குள் தாயின் கருவுல ஒரு மனுஷனாக மனுஷியாக பிறந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பிறவி. நீங்க ஹிந்துக்கள்லாம் சொல்ல மாதிரி 7 பிறவி அப்படிலாம் இல்ல. சரிங்களா? முதல்ல நீங்க தாயின் கருவுல மனுஷனாக பிறந்திருக்கணும். மனுஷியாக பிறந்திருக்கணும். இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்புல பரலோக ராஜ்யத்தை பார்க்க மட்டும் முடியும். சரி, பார்த்தா மட்டும் போதுமா? அப்ப 3வது கண்டிஷன் என்னன்னா, நீரினால் பிறக்க வேண்டும். நீர்னால மட்டும் போதுமா? ஆவி. ஆவியினாலும் பிறக்கணும். இப்ப மொத்தம் 4 கண்டிஷன்ல கடந்தோம்னா தான் இந்த ஒரு புது சிருஷ்டிக்குரிய விஷயத்துல புது சிருஷ்டி எதுல பிறக்கணும்? ஆவியில பிறக்கணும். மாமிசத்தில் மரித்து ஆவியில பிறக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டேஜை தாண்டினாதான் நம்ம என்ன ஆக முடியும்? ஆவியில் மாமிசத்துல மரித்து ஆவிக்குரிய சரீரத்துல 1,44,000 பேரா படைக்கப்பட்டு முடிந்தோம்னு அர்த்தம். ஒருவேளை கரு உருவாகிட்டு 3 மாசம் கழிச்சு மிஸ்கேரி ஆனிச்சுன்னா மலட்டு கர்ப்பம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கருக்கலைப்பு இல்லையா? அப்படியானாலும் இதாயிரும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து பல முறையெல்லாம் கிடைக்காது. இந்த ஒரு வாய்ப்புல இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற இந்த ஒரு புது சிருஷ்டிக்கான வாய்ப்பு பல முறையெல்லாம் கிடைக்காது. சரிங்களா? நம்ம அப்படியெல்லாம் 2 கருக்கலைப்பானவன திரும்ப ரீகன்சீவ் ஆகுமா? இன்னும் மறுபடியும் கன்சீவ் ஆகுறதுக்கான அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் வசனம் என்ன சொல்லிருச்சுன்னா, மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். கூடாத காரியம்னே வசனம் வந்துருச்சு. சரிங்களா? அதனால அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். அப்படி இருக்குமானாக்க கூடாத காரியம் சொன்ன பிறகு அது கூடுமானா அது நம்ம தேவன்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு. ஏன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல கிளியரா 4வது வசனம் 5வது வசனம் கிளியரா சொல்றாரு. படிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையுமே ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது முடியாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டாரு. அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து 2ஆம் மரணம் தான். அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த சத்தியத்துக்குள்ள வந்து டெவலப் பண்ண முடியாது. ஆ? புதுப்பிக்கிறது சொல்றேன். அதுக்கான மறுவாய்ப்புங்கிறது இல்லைங்கிறதான் வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு வாய்ப்பை நம்ம இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டோமாங்கிறதா இப்ப ஒரு கேள்வியா இருக்குது இப்போ. சரிங்களா? இப்ப இந்த வாய்ப்புக்குள்ள எல்லாம் நம்ம வந்துட்டோமா அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப தாயின் வயிற்றுக்குள்ள பிறந்தவங்க தான் இப்ப நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம் இங்க. இந்த பூமியில ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க அத்தனை பேரும் தாயின் வயிற்றுல பிறந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷி. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு விசேஷ விதமா பெந்தகோஸ்தே நாள் முதல் தான் இந்த ஒரு காலம் ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம் விசேஷ விதமா. அதுக்கு முன்னாடியே பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடியே இறந்து செத்து இருந்தோம்னா பாருங்க, யோவான் ஸ்நானகனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா லாசருக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. எந்த லாசருக்கு 4 நாள் டெட் பாடி ஆன பிறகு எழுப்பி கொண்டு வந்தாருல்ல, அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்ததுனால புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பு அவருக்கு இருந்துச்சு. ஆனா யாருக்கு இல்லாம போயிருச்சு பாருங்க. அந்த மாதிரி கூட மிஸ் ஆகிருக்கிறாங்க ஒரு சில பேர். அப்படிலாம் மிஸ் ஆகாத அளவுக்குரிய ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை தேவன் நினைச்சாருன்னா யாருக்கு கொடுத்துட்டாரு? லாசருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அதுக்கு வெளியில இல்ல. அந்த காலகட்டத்துக்கு இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா அறுவடை முடிந்தது 1914க்கு அப்புறம் அறுவடை முடிஞ்சதுன்னு தான் வேதம் சொல்லுதுங்க காலக்கணக்கின்படி. சரிங்களா? அறுவடை முடிஞ்சு இன்னைக்கு எத்தனை 110 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டில் நம்மளுக்கான வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னா தேவன் கிருபையா நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை 1914 முடிஞ்சிருந்துச்சுன்னா, ஏன்னா 1914 மகா உத்தர காலம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லும்போது முதலாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வேத ரீதியான சத்தியத்தின் காலகட்டத்தின் அடிப்படையில் உள்ள வெளியரங்கமான சாட்சி. சரிங்களா? அப்படிங்கும்போது தொடர்ந்து பாருங்க, இன்னும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்பதான் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை தாண்டி நம்மளுக்கு தேவன் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு சத்தியத்துக்குள்ளாக நம்ம உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்னா நம்ம எல்லாம் இந்த 4 ஸ்டேஜ்ல லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நம்ம
புது சிருஷ்டி 1,44 1,40,40 உயிர் தெளிந்து போயிடுறது தான் அது ஃபைனல். அதுக்கான தயாரிப்பு வேலையில முதற்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷரா பிறந்துட்டோம். அப்ப 2 தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறணும். ஒண்ணு என்னது, மறுபடியும் பிறக்கணும். இன்னொன்னு நீரினால் பிறக்கணும். இந்த 2 விஷயத்தை கடந்துட்டோம்னா 3வது முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலை நின்னாலே அந்த அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் பிறந்துட்டோமா? இப்ப நம்ம தாயின் கருவுல பிறந்து வந்து உட்கார்ந்துட்டோம். இப்ப ஒரு புத்தி இருக்கு, ஞானம் இருக்கு, பேசுறோம், திறமை இருக்கு, எல்லா வேலைகளையும் செய்றோம். அந்த ஒரு அறிகிற அறிவுக்குள்ள சத்தியத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தேவன் அனுமதிச்சு அந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டேஜ் தான் முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் பிறந்து விட்டோமா? ஜஸ்ட் அததான் சொல்லுது 3வது வசனம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டார். அப்ப நீங்க மறுபடியும் பிறந்து விட்டீர்களா? ஓகே, இதுதான் விஷயம். அப்ப மறுபடியும் பிறக்கிறதுங்கிறதுனா என்னன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளாக அறிந்து விட்டாலே பரலோக ராஜ்யத்தை பார்த்த மாதிரி. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து இப்ப படிங்க 3 வரையும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை, அதாவது அடிப்படையா இருக்கக்கூடிய மூல உபதேசம்னா பேசிக், ரொம்ப அடிப்படையான சத்தியங்கள். சரிங்களா? ரொம்ப பால் குடிக்கிற அந்த நிலைமையில உள்ள சத்தியங்கள். இதுக்குதான் மூல உபதேசம்னு பேரு. சரிங்களா? இந்த மூல உபதேசங்கிறத 5ஆம் அதிகாரம் 12 படிங்க. 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப காலத்தை பார்த்தா நீங்க இந்நேரம் எவ்வளவோ தெளிவுக்குள்ள வந்து அட்வான்ஸா வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, மூல உபதேசத்தை நீங்க திரும்பவும் கத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் 6ஆம் அதிகாரம் 1ல சொல்றாரு. மூல உபதேசத்தை மறுபடியும் படிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் அதை உற்றணும் அப்படின்ட்டார். அப்படின்னா எப்படி அது விடுறது? விடலாமா? மூல உபதேசத்தை விட்டு, அப்படிதான் வசனம் இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்ப அதுதான் இந்த புது சிருஷ்டிக்கான ஸ்டார்டிங்கே என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க மனசை யார்கிட்ட கொடுக்கணும்? இப்போ கிறிஸ்துவிட்ட கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த புது சிருஷ்டினாலே போன வாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தை வேணும்? இந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த சிந்தை மட்டும்தான் இந்த பாடியில இருந்து அந்த பாடிக்கு போகும். இந்த பாடியில இருந்து அங்கே போறது இந்த தலைமுடியில இருந்து கண்ணுல இருந்து கால்ல இருந்து உங்க சொத்துல இருந்து சோகத்துல இருந்து எழுதி வச்சிருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து எல்லாம் இங்கதான் இருக்கும். இங்கதான் இருக்கும். இங்க இருந்து ஒன்னே ஒண்ணுதான் அந்த பாடி. உங்களுக்கு ரெடியா இருக்கிற அந்த 1144க்கான ஒரு பாடி இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு தயார் பண்ணப்பட்ட ஒரு பாடி, ஆவிக்குரிய பாடி. அதுல ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருந்து அங்கே போகும். அது என்னன்னா சிந்தை. இந்த சிந்தை மட்டும்தான். கிறிஸ்து என்ன சிந்தையில இருந்தாரு? பிதாவு என்ன சித்தமோ என்ன விருப்பமோ அந்த சிந்தையை தான் இவர் செஞ்சார். சுய சிந்தையை செஞ்சாரா? என் சுய விருப்பத்தை செய்யணும்னு வந்தேன்னு சொன்னாரா? பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன், என் சித்தத்தை அல்ல அப்படின்ட்டார். அப்ப அந்த சிந்தை தான் நம்மளுக்கு இருக்கணும். இந்த சிந்தையை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் மனம் திரும்புதல். இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் உலகத்துல நிறைய சிந்தையோட வாழ்ந்துட்டோம். இனி புது சிருஷ்டிக்குன்னு ஒரு சிந்தை இருக்கு. அந்த புது சிருஷ்டிங்கிறதே என்னதான்? அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சிந்தை தான். அந்த சிந்தை என்னன்னா மனம் மாறுதல். இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் சத்தியத்தின்படி நாம் டெவலப் ஆயிருக்கிற இதுவரை இந்த நாள் வரை நீ கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் இருக்கு இல்லையா, அதற்குள்ளாக உங்களுடைய மனசு மாறி இருக்கும் இல்லையா. ஓ இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு உங்களோட மைண்ட் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார்னா, இதுவரை நீங்க கத்துக்கிட்ட பழைய ஏற்பாட்டுல தான் கத்துக்கிட்டதெல்லாம் விட்டுருங்க, மனம் திரும்புங்கள், பக்கத்துல இருக்கு அப்படின்னா. அப்ப பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு விஷயத்துல நம்மளுடைய மனசு என்ன ஆகணும்னா, இந்த பைபிள் சத்தியத்துக்குள்ளாக சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படணும். அப்ப மனம் மாறணும். எதை வச்சு? பைபிள் வசனம். அதுதான் புது சிருஷ்டிக்கான வித்து. அதை கிளியரா நம்ம பார்த்துட்டோம். 1 பேதுருலயும் பார்த்துட்டோம், யாக்கோபு 1:18 பார்த்துட்டோம். அப்ப அந்த வித்தாகிய இந்த சத்தியத்திற்குள்ளாக நம்மளுடைய மனசை, இதுவரை இருந்த மனசை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சத்தியத்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணணும்? மனசை மாத்தணும். அப்ப மனசை மாற்றும் போது இதுவரையும் நம்ம கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கிற அநேக கிரியைகளை, சித்த கிரியைகளை விட்டு
தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற தெளிவான அறிகிற அறிவு, பிதாவையும் குமாரனையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்ப அந்த அறிகிற அறிவுக்குள்ள வரணும். பிதா யார், குமார். இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன மாதிரியான தகுதியை கொடுக்க போறார், பிதா எந்த அளவுக்கு கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறார், நம்மளை எந்த அளவுக்கு, இதெல்லாம் தேவனுடைய எந்த ஒரு மகிமையான ஸ்தானத்தையும் நம்மளுக்கான இது காரியத்தையும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம வளரணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்தது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இந்த ஸ்நானம் அப்படின்னாலே எதை அடையாளப்படுத்துன்னா, உபதேசம்னு ஒண்ணு சொல்லல, ஞானஸ்தானம்னு பர்டிகுலரா சொல்லல. இந்த சத்தியத்துக்குள்ளாக வளரக்கூடிய வாழ்க்கையில நம்ம இந்த இப்போ கத்துக்கிட்டு இருக்கிறோம்லே இந்த மாதிரி சத்தியங்கள், இதுதான் அந்த உபதேசம். இந்த ஸ்நானம்ங்கிறது நீரினால் அப்படிங்கிறது ஒரு மறுபடியும் பிறக்கிறதுங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நாம் இந்த தெளிவான சத்தியத்துக்குள்ளாக உபதேசிக்கப்பட்டிருக்கணும். மூணாவது, அடுத்தது கைகளை வைக்குதல் அப்படிங்கிறது. நிறைய பேர் பாஸ்டருங்க நம்ம தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நமக்கு தலை யாருங்க? அப்ப கிறிஸ்து மேலே தலையை வச்சு ஜெபம் பண்றதா? எவ்வளவு பெரிய கேள்வி இருக்கு பாருங்க. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருக்கு. அப்ப கைகளை வைக்குதல்ங்கிறது ஒரு தனி பாடம் இருக்குது. அதாவது தேவனுடைய ஊழியத்துக்காக அந்த ஊழிய காரியங்களுக்குள்ளேயான அர்ப்பணத்தை பத்திய சத்தியம். அந்த ஊழியம்லாம் எப்படி இருக்கு, அந்த ஊழியங்களின் காரியங்கள் மகத்துவங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அவங்க சபையார்கள்லாம் சேர்ந்து உங்களை ஊழியத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்க தாங்க எங்களுக்கு தகுதியான ஊழியக்காரர் என்று கை உயர்த்தி செய்யணும். அதான் கைகளை வைத்துதல்னு அர்த்தம். சரிங்களா? ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் சரி, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் அந்த ஊழியத்தை பெற்றவர்களும் சபையாரினுடைய அங்கீகரிப்புல தான் ஊழியத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒழிஞ்சு நான் ஊழியத்தை பண்ணுவேன்னு வர்றவங்களெல்லாம் யாரும் தேவன் அங்கீகரிச்சதா இல்லை வேதத்துல. சரிங்களா? அப்ப அதுதான் என்னன்னா கைகளை வைத்ததல். இதை பத்தி டீப்பா இருக்கக்கூடிய விஷயத்தை அப்புறம் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, அப்ப உயிர்த்தெழுதலினுடைய காரியத்துல நம்மளுடைய உயிர்த்தெழுதலை பத்தி இருக்கு, திரள் கூட்ட உயிர்த்தெழுதல் இருக்கு, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல், உலக ரட்சிப்பு, அந்த ஒரு உயிர்த்தெழுதலை பத்தி. அடுத்தது அப்ப நித்திய நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பின் நாள்ங்கிறது தான் எதுங்க? 1000 வருட அரசாட்சி 1874 ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அந்த நியாய தீர்ப்பின் நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனுடைய காரியமாக 1000 வருட அரசாட்சியில சபையானது உயிர்த்தெழுந்து போயிருச்சு. ஒரு குறிப்பிட்ட மிச்சம் உள்ள எண்ணிய ஒரு 5000 பேருக்கான ஒரு வாய்ப்புல தான் நம்மளுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உயிர்த்தெழுதலுக்கான நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பெல்லாம் பார்க்குறோம். இந்த நியாய தீர்ப்புல தான் உலக ஜனங்கள்லாம் நீதியை கற்றுக்கொள்வார்கள்ங்கிறத ஏசாயா 26:9 படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த 6 விஷயங்கள் தான் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த சத்தியத்திற்குள்ளாக தெளிவுக்குள்ள வர்றது. இந்த 6 விஷயத்தை கற்றுக்கொண்டோம்னா, மெயினா இந்த ஒரு 6 விஷயத்தை கற்றுக்கொண்டோம்னா தெளிவா நம்ம என்ன மனம் திரும்புதல்ங்கிறது மீட்கும் பொருளினுடைய சத்தியமும் இருக்கு. கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் உண்டான மீட்கும் பொருள், அதனால நம்ம மனம் திரும்புதல். இந்த 6 விஷயத்தை கற்றுக்கொண்டோம்னா இதுக்கு பேர் தான் மூல உபதேசம். சரிங்களா? இந்த மூல உபதேசம் என்னங்கிறதுனா பாலாகாரம். இதை தான் நம்ம அங்க படிக்கும்போது 12ஆம் வசனத்துல இதெல்லாம் இந்த 6 உபதேசமும் எதுன்னு பாத்தீங்கன்னா பாலாகாரம். என்ன ஆகாரம் இது? குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம முதிர்வதில் உள்ளவர்களா ஞானேந்திரியங்களை உள்ள எல்லா தெளிவுக்குள்ளேயும் வரணுங்கிறத பாக்குறோம். திரும்ப வந்துருங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல. நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும், அஸ்திவாரம்ங்கிறது இந்த மூல உபதேசத்தை விட்டுனா அஸ்திவாரத்தை மறுபடியும் போடக்கூடாது. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அஸ்திவாரத்தை திரும்ப எப்ப போடுவோம்? ஒரு தடவை தான் போடணும். அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல்னா அப்ப எப்ப போடுவோம் திரும்பன்னு கேக்குறேன். அஸ்திவாரம் சரியில்லை, இந்த 6 உபதேசமும் நம்மளுக்கு தெளிவில்லைன்னா தான் திரும்ப உபதேசிக்க வேண்டியிருக்கும். இந்த 6 உபதேசத்தை தெளிவடைஞ்சிட்டோம்னா அஸ்திவாரத்தை திரும்ப போட வேண்டியிருக்குமா? அப்ப இந்த 6 உபதேசத்திற்குள்ளாக தெளிந்த புத்தி உள்ளவர்களா வந்துட்டோம்னா மறுபடியும் அஸ்திவாரம் போட வேண்டியது. அதுக்கப்புறம் பில்லர் எழுப்பி ரூப் போட்டு என்ன பூச்சி கதவு வச்சு வீடு கம்ப்ளீட் பண்ணணும். திரும்ப நீங்க பாருங்க, இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே இந்த 6 உபதேசத்தை தான் மறுபடியும் பேசுவாங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா நியாய தீர்ப்பு, நரகத்துக்கு போயிருவேன், பிதா யாருக்குமா, மனம் திரும்பு, ஒவ்வொரு வாரமும் மனம் திரும்பிட்டேங்க, இப்ப நான் என்ன பண்ணணும் எப்பயாச்சும் கேட்டிருக்கிறோமா? நம்ம இந்த 6 விஷயத்தை திரும்ப சொல்லி திரும்ப அப்படியே தான் இந்த 6 விட்டு நம்ம வெளியே வளரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை போதிக்கிறவங்களும் வச்சிருக்கிறாங்க. நம்ம வளர்ந்துடக்கூடாது. இந்த நிலைமையில தான் இந்த 6 விட்டு தாண்ட விட மாட்டாங்க நம்மள. இதுதான் உண்மை. அதுதான் மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதிக்கிறவங்களுக்கு எது தெளிவு இல்லை.
இந்த 6 உபதேசத்திலே தெளிவு இல்லை. இந்த 6 நம்ம சொன்னிட்டு வந்த அந்த மறுபடியும் போடாமல் இப்ப படிங்க, தொடர்ந்து வாசிங்க. நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஓகே, இந்த பாடத்தை தான் நம்ம அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். பூரணர் அப்படின்னா பூரண புருஷர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பூரணர்னா பூரண புருஷர். அப்பனா குறையற்று பர்ஃபெக்டா நம்ம ஜீவிக்க வேண்டிய ஜீவியம், இந்த பலியின் ஜீவியம். ரோமர் 12:1 படிச்சோம் இல்லையா? அந்த பலிக்குள்ளாக ஒப்பு கொடுக்கறதா பூரணராகும்படிக்கு கடந்து போகணும். அப்படி பூரணராகும்படி கடந்து போகிறதுக்கான சத்தியத்துல இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கணும் நீங்களே சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தை பார்த்துட்டீங்களா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். படிங்க. ஏனெனில் தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். இந்த சத்தியத்துக்குள்ள இப்ப நம்ம பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோமா? புது சிருஷ்டிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இதோட பெரிய பிரகாசம் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதே பிரகாசிக்கப்படுற ஒரு மகத்துவமுள்ள சந்தோஷம். இது பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவு பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இப்ப இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்குன்னு இப்ப நம்ம மனசளவுல ருசி பார்க்கிறோமா இல்லையா? ஆனா பரலோகம் போயிட்டு வந்துட்டீங்களா? இங்க உள்ளவங்க யாராச்சும்? நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. பரலோகம் போயிருக்கிறாங்க, அப்புறம் நரகம் வந்திருக்கிறாங்க, அங்கேயிருந்து சிடி வாங்கிட்டு வந்துலாம் ரிலீஸ் விட்டுருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? அப்ப பரம ஈவை ருசி பார்த்தோம்னா இந்த சத்தியத்துக்குள்ளாக பரலோகத்தை பார்த்துட்டோமா இல்லையா? அப்ப நம்ம இப்படி ஒரு பொசிஷன் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கு. நம்முடைய மனக்கண்களை திறந்து காமிச்சிட்டாரா இல்லைங்களா? நம்முடைய மனக்கண் ஓப்பன் ஆகி என்னென்ன விஷயமெல்லாம் தேவனுக்குள்ளாக மகிமையான காரியங்கள் இருக்கு, திவ்ய சுபாவம், இறைத்தன்மை நம்மளுக்கு இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பரலோகம்னா என்ன, தேவதூதர்னா என்ன, மனுஷன்னா என்ன, திரள் கூட்டம்னா என்ன, முற்பிதாக்கள்னா என்ன, நம்மளுக்கான மகிமை என்ன, பரம ஈவுக்குரிய ஒரு விஷயம்லாம் ருசி பார்த்துருக்கிறோமா? டேஸ்ட் பண்றோமா இல்லைங்களா? அடுத்தது என்னன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றோம். இந்த சத்தியத்துக்குள்ள உட்படுறதே எதனாலதான்? சத்தியத்தின் ஆவி இருந்தாதான் இதெல்லாம் புரிய வரும். இல்லைன்னாக்கி இங்க வந்து உட்காரவே முடியாது நம்மளால. இந்த சத்தியம் புரியுதுனாலே பரிசுத்தாவியை ருசி பார்த்து தான் இந்த ஒரு சத்தியம் எல்லாம் புரிய வரும். இல்லைன்னா நம்ம இங்க உட்காரவே மாட்டோம். அடுத்தது பாருங்க. தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தை பாருங்க. இனி வரும் உலகம், 3ஆம் உலகத்தை பத்தி எல்லாம் பார்த்துட்டோமா? எப்ப பாத்தீங்க? எப்ப போய் பார்த்துட்டு வந்தீங்க? வசனத்துல நம்முடைய மனக்கண்கள் ஓப்பன் ஆகி 3ஆம் உலகம் எப்படி இருக்கும், என்னது 3ஆம் வானம் எப்படி இருக்கும், பரகதி எப்படி இருக்கும், என்னது நித்திய ராஜ்யத்திற்குரிய ராஜ்யம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்மளுடைய மனக்கண்கள்லாம் ஓப்பன் ஆகி பரலோகத்தை பார்த்துருச்சா இல்லைங்களா? அதுதான் இப்ப சத்தியத்துக்குள்ளாக, இந்த மனம் திரும்புதலின் சத்தியத்துக்குள்ளாக பிறந்தாச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு சத்தியம் மூன்றாம் வானம்ங்கிறது 3ஆம் உலகத்துல உள்ள புதிய வானம் தான் 3ஆம் வானம். பரதேசிங்கிறது ஏதேன் தோட்டம். இந்த பூமியை தேவன் என்னவா மாற்ற போறாருன்னா ஏதேன் தோட்டமா மாற்ற போறாரு. அதுதான் 3ஆவது பூமி. சரிங்களா? அதாவது இந்த பூமி இப்படியே தான் இருக்கும். பூமியானது ஏதேன் தோட்டம் போன்று ஆதியில இருந்த மாதிரி மாறிடும். அதுதான் ஏதேன் தோட்டம் பார்க்கலாம். அதை பத்தி நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம் வாய்ப்பு தான். ஓகே. அப்ப இதெல்லாம் நம்ம பரம ஈவை இதெல்லாம் ருசி பார்த்துட்டோம்னாலே நாம 2வது ஸ்டேஜுக்குரிய சத்தியத்துக்குள்ளாக நாம் என்ன இந்த வசனங்கள்லாம் உள்ளரிக்க போய் எதை பார்த்துட்டோம்? இப்போ ராஜ்யத்தை பார்த்தாச்சு. அப்ப மறுபடியும் பிறந்தாச்சான்னு கேட்டீங்கன்னா இந்த சத்தியம்லாம் உள்வாங்கிட்டு உங்களுடைய மனக்கண்கள் திறந்து இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டார், அதை பார்த்துட்டோம். உள்ள பிரவேசிக்கல இன்னும். இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய மனக்கண்கள் ஓப்பன் ஆகி இவ்வளவு விஷயத்தை பார்த்துட்டோம்னாலே 2வது ஸ்டேஜை தாண்டிட்டோமா இன்னும் தாண்டலையா? புரியுதா இல்லைங்களா? அப்ப மறுபடியும் பிறந்தாச்சுங்கிற 2வது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை தாண்டினாதான் இதெல்லாம் பார்த்திருக்க முடியும் நம்மளால. எதை? அதனாலதான் 3வது வசனம் யோவான் 3:3 என்ன சொன்ன, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது இல்ல, காண மாட்டான். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை கண் கூட இந்த ஆவியினுடைய கண்களினாலே, ஞான கண்களினாலே, மனக்கண்களினாலே என்ன பண்ணிட்டோம்? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம்னாலே, அநேக ரகசியங்கள் புரிய வந்துருச்சுனாலே நம்ம என்ன ஆயிட்டோம்னு அர்த்தம்னா சத்திய வசனத்தினால் நம்முடைய மனம் மாறி புதிய சிந்தைக்குரிய கிறிஸ்து என்னும் அந்த சிந்தை நம்மளுக்குள்ள வந்துருச்சு. நம்ம அதுக்கேற்ற அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? 2வது ஸ்டேஜுக்குள்ள வந்து தாண்டிட்டோம்னு அர்த்தம். இந்த சத்தியம் கேட்க ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷ காலமா வச்சுக்கோங்களேன், 1 வருஷ காலமா என்ன பண்ணிட்டோம்?
நம்முடைய மனக்கண்கள்லாம் திறந்து பரலோக ராஜ்யத்தை பார்த்தாச்சு. அப்படி எப்படி பார்த்தாச்சுன்னா, சத்திய வசனம் காதால கேட்டு இருதயத்துல நிரம்ப நிரம்ப இவைகள் எல்லாம் பார்த்தாச்சு. அப்படிங்கும்போது தான் நாம் மறுபடியும் சத்திய வசனத்தினால் பிறந்தாச்சு, கருவுருவாயாச்சு. சரிங்களா? இப்ப கருவுருவானதை கன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? யார்கிட்ட போகணும்? இப்போ டாக்டர் கிட்ட தான் போ. நம்ம பரம வைத்தியர் யாருன்னா கிறிஸ்து. சரிங்களா? அப்ப கிறிஸ்து கிட்ட போகும்போது தான் கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்க அடுத்தது உறுதியா பரலோகத்துக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் வேணுமா? பார்த்தது போங்க, போஸ்டர்ல பார்த்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ பரலோகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிறதெல்லாம் விடுங்க. இப்போ உள்ள போகணுமா இல்லையா? கன்ஃபார்ம் டிக்கெட் வேணுமா வேணாமா? இப்போ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ நீரினால் பிறக்க வேண்டும். அப்ப நீரினால் பிறப்பது அப்படிங்கும்போது என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, படிக்கலாம். யோவான், சரி, மத்தேயு, ஒரு நிமிஷம். பதினாலு. யோவான் அவருக்கு தடை செய்து, ஆ. நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, ஆ. நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். ஆ. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆ. இப்பொழுது இடம் கொடு. ஆ. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஆ. நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது என்ன நீதி? இப்படி தேவ நீதி. எல்லா தேவனுடைய புத்திரனா இருந்தும் அவருமே என்னதான் பண்ண வேண்டியிருந்துச்சுங்க? முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது. தெளிப்பு ஞானஸ்தானம்லாம் இல்ல. முழுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல நீரினால் பிறக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, வசனம் கிளியரா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளான அடக்க ஆராதனை. இன்னொரு வசனம். நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். ஓகே, ஓகே. இது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த வசனம் இருக்கு. சரி, இருக்கு. ஓகே. அந்த வசனத்தை அப்படியே இங்க இதுலயும் படிங்க. 3 தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் உழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஓகே. அப்ப இது அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். இப்ப இந்த இன்னொரு 5 நிமிஷம் தான் பாடம் முடிய போகுது. அப்ப இந்த இடத்துல நீங்க நீரினால் பிறப்பது, யோவான் 3:5 பார்க்கும்போது நீரினால் பிறப்பதுன்னா ஞானஸ்தானத்தை மட்டும் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இதுவரையும் சத்தியத்துக்குள்ளாக உள்வாங்கின விஷயம் மனசுக்குள்ள மட்டும்தான் ஒரு புது சிருஷ்டியா உருவாயிருக்கு. அதை வெளியரங்கமா கிரியையில காமிக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுல இருக்குன்னா, ஸ்டார்டிங் பண்றது, முடிக்கிறது இல்ல, ஸ்டார்ட் பண்றது. நீதியை நிறைவேற்றுவதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, நீரினால் பிறப்பது. அதை வெளியரங்கமா நீரினால்னாக்க நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டிங்கிறத தேவன் எப்ப அங்கீகரிக்கிறார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான். எப்ப ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வருவான்? இந்த சத்தியத்துக்குள்ள எல்லாம் வரணும். வந்தா மட்டும் போதுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிங்கிறத எப்ப அங்கீகரிப்புங்க? நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டதுனால், ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டதுனால் கிறிஸ்துவுக்குள்ள வர்றீங்க. அப்ப தேவனால் உங்களுக்கு ஒரு புது சிருஷ்டிங்கிறத அங்கீகரிக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான ஓப்பன் டிக்கெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் எடுத்தோடனே பரலோகம் போயிருவோமா? இல்ல. அப்ப நீர்னால்னா ஞானஸ்தானத்தை மட்டும் அடையாளப்படுத்தாது. நல்லா கவனிங்க. நீரினால் அப்படின்னா, நீர்னா தண்ணீருங்கிற ஒரு விஷயம் ஞானஸ்தானத்தை ஸ்டார்டிங், அது வெளியரங்கமான ஒரு கிரியையில காமிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரையும் அடக்க ஆராதனை. அதான் அடக்க ஆராதனைங்கிறது ஒரு வெளியரங்கமான கிரியையில காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம இந்த சத்தியத்தை உள்வாங்கி இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்துருக்கிறோம். பிறந்தாச்சு. இப்ப பிறந்ததை உறுதிப்படுத்திக் கொள்வதுங்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், எண்ட் பாயிண்ட் இல்ல, முடிவல்ல, ஆரம்பம் தான். இந்த ஞானஸ்தானம்ங்கிறதுல நீருங்கிறது ஞானஸ்தானத்தை கிரியையில வெளியே காமிக்கிறோம். அதை அல்லாமல் அவர் சொன்ன வசனத்தின்படி எல்லாம் நடப்பதுதான் நீரினால் பிறப்பதை ஒழிஞ்சு, அதை ஒன்ன ஒத்தி ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் பரலோகம் போயிருவேன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நோ சான்ஸ். படிக்கலாம். அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது
26வது வசனம். படி. தாம் அதை திருவசனத்தை கொண்டு ஆ. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து ஆ. பரிசுத்தமாக்குகிறதற்கும். பாருங்க, அப்ப தண்ணீர் முழுக்கு என்னும் திருவசனத்தினால நம்மள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா, இன்னும் சுத்தம் பண்றாங்க. அப்ப ஞானஸ்தானங்கிற அந்த ஒரு அடையாளபூர்வமான விஷயம் மட்டும் இல்ல, இந்த வசனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டது மட்டுமல்ல, கேட்டதின்படி நடக்கிறது. இதுதான் யோவான் 8:31 படிக்கிறோம். நீங்கள் விசுவாசிச்சா மட்டும் பத்தாது, நான் சொன்ன போதனையின்படி எல்லாம் நடந்தாக்கதான் மெய் சீசன், இல்லைன்னா பொய் சீசன். மெய் சீசனுக்கெல்லாம் ஆவியில பிறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. சரிங்களா? அப்ப நீரினால் பிறப்பதுங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஞானஸ்தானத்திலேருந்து கிரியையில காமிக்கிறது. ஒருவேளை நீங்க ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் இருக்கிறதெல்லாம் ஏழைக்கு கொடுக்கலாம், எல்லா அற்புதம் அதிசயம் பண்ணலாம், என்னென்ன பெரிய பெரிய வரங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் செய்யலாம். ஆனா ஞானஸ்தானம் எடுக்காம நீங்க என்னத்தை செஞ்சாலும், என்ன மாதிரியான பலிகள் செலுத்தினாலும் அது அங்கீகரிக்கப்படாது. இதெல்லாம் நம்ம அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப 2வது ஸ்டேஜ் தாண்டி 3வது ஸ்டேஜுக்குள்ள வரணும்னா நீர் என்கிற ஞானஸ்தானம் எடுக்கணும். அது மட்டும் பத்தாது, அந்த வசனங்களின்படி எல்லாம் வாழணும். யோவான் 8:31 படிக்கிறோம் இல்லையா? யோவான் 8:31. ஆ. 30:31. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதுங்கிறதா எபேசியர் 5:26 படிச்சோம். அவருடைய தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் தண்ணீர் முழுக்கு அப்படிங்கிறது என்னன்னா, ஞானஸ்தானத்தை மட்டும் சொல்லாது, இந்த சத்தியத்திற்குள்ளான ஜீவியம், வாழ வேண்டிய வாழ்க்கை, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருத்தல், கிரியையில காமிக்கிறது. விசுவாசம் மட்டும் பத்தாது, கிரியையில காமிக்கிறது எல்லாமே சேர்த்துதான் நீரினால் பிறக்கிறது. சரிங்களா? அப்ப நீரினால் பிறக்கிறதுங்கன்னா மாமிசத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் மறிக்கிறதுங்கிறத சொல்லிட்டு அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாவம் செய்யறது இல்லையா, தப்பு செய்யறது இல்லையா? தப்பு செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் சரி பண்றதுக்கான ஒரு காலகட்டம் தான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம மாமிசத்துல வாழ வேண்டிய வாழ்ந்து முடிக்க வர வரையும் நீரினால் பிறக்க வேண்டும். முழுவதும் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஒழிஞ்சு இன்னும் முடியல. இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நம்மளுக்கு கன்ஃபார்ம் 3 மாசம் குழந்தை கன்ஃபார்ம் ஆனிச்சுங்கிறத ரிசல்ட் சொல்லுவார்ல டாக்டர், அந்த டேட்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீரினால் ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஆனா 3 மாசம் குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறந்துருச்சுன்னு அர்த்தமா? குழந்தை இப்படிலாம் இருக்குங்க, கரு உருவாயிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு டாக்டர் சொன்னோடனே அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள இந்த 3 மாசத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 2 பிறப்பு. 3வது பிறப்பு என்னன்னா கன்ஃபார்ம் தான், ஆனா டெலிவரி டேட்டு ஆவியில் பிறத்தல். அதுவரை நம் நீரினால் தொடர்ந்து சத்திய வசனத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டியது, வாழ்வதுதான் நீரினால் பிறப்பது. அந்த ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முற்றிலும் தவறு. சரிங்களா? ஓகே. ஆவியில் பிறப்பது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். மாமிசத்தில் இந்த பாடியை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல போறது. ஓகே. இப்ப இதனுடைய காரியத்தினுடைய அடுத்த லெவலுக்கான காரியத்தை நம்ம அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். எப்படியாக இந்த புது சிருஷ்டியை நாம் பெற்றெடுப்பது. இந்த 4 ஸ்டேஜை தாண்டினாதான் நம்ம புது சிருஷ்டியை பெற்றெடுக்க முடியும். 2 ஸ்டேஜை தாண்டிட்டோம், 3வது ஸ்டேஜுக்குள்ள அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணம் அப்படிங்கிறதான் புது சிருஷ்டி நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனது. அது வரையும் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிச்சிங்கன்னு அர்த்தமா, பார்த்து தான் இருக்கிறீங்க. சரிங்களா? உள்ள பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நீரினால் பிறக்க வேண்டும், தொடர்ந்து அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்பதான் ஆவியில பிறக்க முடியும். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த ஒரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற ஒரு புது சிருஷ்டியினுடைய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல நீங்க ஒழுங்கான முறையில இந்த 3வது ஸ்டேஜை தாண்டியும் ஒரு சில பேர் ஒழுங்கான முறையில அதை ஓடி முடிக்காத பட்சத்துல ஆவியில பிறக்க முடியாது. அவங்களுக்கான மறு வாய்ப்பு அல்லது வேற ஒரு வாய்ப்பு தான் திரள் கூட்டம். சரிங்களா? ஆக இவ்வளவு ஸ்டேஜை தாண்டிட்டு பந்தய பொருளை பெறத்தக்கதாய் ஓடி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இந்த ஒரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்பிலே நம்முடைய இலக்கை நோக்கிய பந்தய பொருளை அடைவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஒரு கூடுகை